ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான சவுத் கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, சவுத் கொரியன் மிலிட்டரி பார்டர்ல ஒர்க் பண்ற நம்ம ஹீரோ, அவனுக்கு அனாமத்தா ஒரு லாட்டரி கிடைக்குது. எவன் பண்ண புண்ணியமோ தெரியல, அதுல 5.7 பில்லியன் பிரைஸும் விழுகுது. நம்ம பயபுள்ள இந்த சந்தோஷத்துல இருக்கும் போது அதிர்ஷ்டம் கதவை தட்டுறதுக்கு முன்னாடி துரதிர்ஷ்டம் நடுவீட்ட நாட்காலி போட்டு நாக்குமுக்கா டான்ஸ் ஆடுங்கிற மாதிரி எதிர்பாராத விதமா இந்த லாட்டரி நார்த் கொரியன் மிலிட்டரி பார்டர்ல விழுந்துருது. ஏற்கனவே நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் சுத்தமா ஆகாது. இந்த லட்சணத்துல அந்த லாட்டரியை திருப்பி எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ என்னென்ன கஷ்டப்படுறான், என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்றான் அப்படிங்கறத ரொம்பவே அருமையா, அதுலயும் முக்கியமா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாவே கொண்டு போன ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் 6/45. சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. ஓப்பனிங்லயே நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டர் தான் காட்டுறாங்க. எந்த பக்கி பண்ண வேலைன்னு தெரியல, தூக்கமப்ல எவனோ தெரியாம ஒரே ஒரு புல்லட்ட ஷூட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், சுட்டமே எவன்னு தெரியல. ஆனா இவனுக்குள்ள பெரிய போரே ஸ்டார்ட் ஆயிருது. ரெண்டு சைடு மாறி மாறி புல்லட் மலையை பொழிஞ்சுக்கிறானுங்க. அப்ப சவுத் கொரியன் கேப்டன் எவ்வளவு புல்லட் அவனுக்கு ஷூட் பண்ணான்னு கேட்கும்போது 50 புல்லட் அங்க இருக்க சோல்ஜர் சொல்றான். அப்ப நம்ம டபுள் ஆக்கணும், 100 புல்லட்ட போட்டு திலகடன் இவர் ஆர்டர் கொடுக்கறாரு. அதே நேரத்துல நார்த் கொரியால நீங்க 200 புல்லட்ட போடுங்கன்னு ஆர்டர் கொடுக்கறானுங்க. இவனுங்க மாறி மாறி புல்லட் மலையா பொழிஞ்சிட்டு கிடக்குறானுங்க. அங்க கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு பாரதா காட்டுறாங்க. அங்க இந்த நியூஸ் தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அத பாக்குறவனுங்க இப்ப வர வர மிலிட்டரி டிசிப்ளினே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த பாருக்குள்ள அடேங்கப்பா 3 பேர் கும்பல் ஒன்னு நுழையுது. இந்த கதைக்கு மெயின் காரணமே இதுக்குதான். வந்தவங்க அங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஃப்ரீயா லாட்டரி கொடுக்கறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5.7 பில்லியன் பிரைஸ், யாருக்கு இருந்தாலும் ஃப்ரீயா வச்சுக்கலாம் அப்படின்னு. ஃப்ரீயா கிடைக்குதுன்னு அவன் ஒன்னு வாங்கிக்கிறான். மப்பேறினதுல ஒருத்த அவனோட லாட்டரி அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இதை கவனிக்காத லேடி அதை கூட்டி ஒரு குப்பையில தூக்கி போட்டுறாங்க. அதுவும் காத்துல பறந்து வந்து ஒரு பைக்ல ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் அந்த பைக்ல இருந்து பறந்து ஒரு மிலிட்டரி வண்டியிலும் ஒட்டிக்குது. இந்த மிலிட்டரி வண்டி இப்ப சவுத் கொரியன் மிலிட்டரி பார்டருக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்ப சவுத் கொரியன் மிலிட்டரி பார்டர்ல ஒருத்த நாய் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு பார்க். இவன் அந்த நாயை பார்த்து 3 குதிரையோட சாணம் இங்க இருக்கு, எதிரி நாட்டுக்காரங்களோட சதியா கூட இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு போய் செக் பண்ணு நாய் அனுப்பி வைக்கிறான். பக்கத்துல இருக்கிற சொல்ஜர் நம்ம ஹீரோவை பார்த்து பேந்த முழிக்கிறான், இவன் பைத்தியமா இருப்பானோ அப்படின்னு. இதுல நார்த் கொரியன் காரங்களோட பிரில்லியன்ஸை பார்க்கணுமே. இதுக்கு மேல குண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அவனுக்கு சுட்டு பொழுது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷூட் பண்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் பிளே பண்ணி விட்டுறானுங்க ஸ்பீக்கர்ல. சோ ஆப்போசிட்ல இருந்து பாக்குற சவுத் கொரியா காமன் இன்னும் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தான் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. பயபுள்ளைங்க பார்டர்ல இருந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அந்த மிலிட்டரி வண்டியும் கரெக்டா மிலிட்டரி கேம்பஸ்குள்ள என்டர் ஆகும் போது லாட்டரி டிக்கெட் பறந்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட வலுக்கட்டாயமா உழுகுது. இந்த பக்கி லாட்டரிய பாப்பான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்க பொம்பளை போட்டோவை பார்த்து ஜொல்லு ஊத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. விதவிதமான பாலை ஊத்தி வச்சு நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி அது கரெக்டா கெஸ் பண்ணிட்டு இருக்கான். அது எந்த கண்ட்ரி மாடோட பால், அது கறந்து எத்தனை மாசம் ஆச்சுங்கிற வரைக்கும் சொல்றான். இத பாக்குறவனுக்கு செம்ம ஆச்சரியமாகுது. அங்க இருக்கிற ஒவ்வொரு டம்ளரா டேஸ்ட் பண்ணி அவ்வளவு கரெக்டா கெஸ் பண்றான். இது மாட்டுப்பால், இது கழுத பால், விட்டா கருப்பாம்பூச்சி பாலை குடிச்சு கருப்பாம்பூச்சி பால்னு சொல்லுவானாட்டு இருக்கு. அப்ப அங்க வர சீஃப், ஏன்டா தூங்காம விளையாண்டு இருக்கீங்களா, ஒழுங்கு முறையில போய் தூங்குனா மிரட்டி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. இவர் அங்க இருக்கிற வாட்டர் டிவிஷனோட சப்ளை ஆபீசர். ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட இந்நேரத்துக்கு நீங்க டியூட்டிக்கு போறீங்களான்னு கேட்கும் போது வாட்டர் ஸ்டக் ஆயிடுச்சுப்பா, நான் போனாதான் உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிடுறாரு. சரி, இதுக்கப்புறம் எல்லாரும் படுத்து தூங்கலான்னு பார்த்தா எவனுக்கும் தூக்க வரல. ஹீரோவும் அங்க இருக்கிற டிவியை போட்டு விட்டுறான். அப்ப அங்க இருக்கிற ஜூனியர் ஆபீசர் கிட்ட இன்னும் எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்கும் போது அவனும் செக் பண்ணிட்டு 97 days 15 hours இருக்குங்கிறான். அதாவது ஹீரோவோட மிலிட்டரி சர்வீஸ் முடிய இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது அவனோட மிகப்பெரிய ஆசையே. அதனாலதான் பயபுள்ள மாட பத்தியும் பாலை பத்தியும் அவ்வளோ அக்யூரேட்டா சொல்லியிருக்கான். இவன் நேரத்துக்கு டிவி ரிமோட் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த டிவில இந்த லாட்டரியோட குழுக்கள் தான் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் இந்த பக்கிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கையிலேயே ஒரு லாட்டரி டிக்கெட் கிடைச்சது இல்லங்கிற ஞாபகம் வருது. நம்பிக்கை இல்லைனாலும் விளையாட்டுத்தனமா கையில எடுத்து வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்பர் 39 கரெக்டா விழுந்துருது. செகண்ட் நம்பர் 36 அதுவும் கரெக்டா இருக்கு. படுத்துட்டு இருந்தவன் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு உட்காந்துறான். தேர்ட் நம்பர் 3 அதுவும் கரெக்டா இருக்கு. பயபுள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவோட மூஞ்சியை பார்க்கணுமே. முக்கியமான பொருளை முச்சா முட்டிக்கிட்டு வந்தா எப்படி அடக்கிட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஃபோர்த் நம்பர் 30 விழுகுது. அதுவும் கரெக்டா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆகுது. பையனோட கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஃபிஃப்த் லக்கி நம்பர் பார்த்தா 1 விழுகுது. அதுவும் மேட்ச் ஆகுது. இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு நம்பர் தான் விழுக வேண்டியது இருக்கு. இவனே பதட்டத்துல லாட்டரி எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். இன்னும் கடைசி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. கரெக்டா விழுந்துச்சுன்னா பயபுள்ள கோடீஸ்வரன். இவன் பதட்டத்துல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா டிவி ஆஃப் ஆயிருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட சீஃப் தான் ஆஃப் பண்ணி விட்டு எல்லாத்தையும்
புடிச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ரோல் காலுக்கு டைம் ஆச்சு, அங்க வராம நீங்க ஓபி அடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் பயந்து ஓடிடுறானுங்க. ஹீரோ பதட்டத்துல எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வந்து சீஃப்னு கூட பார்க்காம புடிச்சு தள்ளி விட்டுட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுறான். பார்த்தா உளுந்து இருக்கிறது 33, ஹீரோ கிட்ட இருக்கிற அதே நம்பரு. இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அவனாலேயே தாங்க முடியல, மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறான். அப்ப சீஃப் இருந்துட்டு அங்க இருக்க ஜூனியர் சோல்ஜர் கிட்ட இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது, தெரியலீங்க பாஸ், காலாவதியான பாலை ஏதோ குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே எல்லாரும் கேஃபிடேரியால சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட இவன் கண்டமேனிக்கு சிரிச்சிட்டு இருக்கான். வாய மூடுற மாதிரியே இல்ல. மத்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் நேத்து நைட்டு நல்லா தானே இருந்தான், அதுக்குள்ள என்னடா ஆச்சு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ல பைத்தியம் ஆயிட்டானா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல பொறுக்க முடியாது, சோழமுத்தான் ஒரு சோல்ஜர் வந்து ஓப்பனாவே கேட்டாரா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பாஸ் அப்படின்னு. இந்த பைத்தியம் அதுக்கு பதில் சொல்லாம, இந்த உலகம் ரொம்ப அழகானது, யாருக்கு என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லி அந்த சோல்ஜர் ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹீரோ பைத்தியன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் வாட்ச் டவர் மாதிரி ஒரு இடத்துக்கு வரான். இந்த பிளேஸ்ல உட்காந்துதான் யாருமே பார்டர் கிராஸ் பண்ணி வராம இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அங்கதான் நம்ம ஹீரோக்கும் டியூட்டி. இங்கதான் யாருமே இல்ல. சந்தோஷத்துல அந்த டிக்கெட்டை எடுத்து வச்சு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா உண்மையாலுமே இவனுக்கு தான் விழுந்திருக்கு. பிரைஸ் மணி 5.7 பில்லியன் போட்டிருக்கு. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லாட்டரியோட வச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறான். அப்ப அந்த லாட்டரிக்கு பேக் சைடுல இருக்கிற பொண்ணு போட்டோ பார்க்கும்போது கூட இந்த பக்கிக்கு இப்ப அந்த பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரியே தோணுது. சந்தோஷத்துல இன்னும் லூசு மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நார்த் கொரியால இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. இத பேசிட்டு இருக்கிறதா நம்ம படத்தோட ஹீரோயின். இவளுக்கு டெய்லி அந்த வாட்ச் டவர்ல உட்காந்து சவுத் கொரியா சோல்ஜர்ஸ் வம்பிழுக்கிறது தான் வேலை. நம்ம ஹீரோ பதிலுக்கு வம்பிழுக்கிறதா இவன் வேலை. இப்படிதான் இவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டது கிடையாது. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு சவுத் கொரியன்ஸை பார்த்து, காலையில உதிக்கும் சன்னு, நீங்க எப்பவுமே திங்கிறது பன்னு அப்படின்னு ஒரு பஞ்ச போடுறா. பதிலுக்கு ஹீரோ சும்மா இருப்பானா? ஹலோ நார்த் கொரியன் நக்கலைட்ஸ், ஓ சாரி சாக்லேட்ஸ், அங்க பங்குனி வெயில் பல்லக்காட்டு இழிச்சிட்டு இருக்கு, பாத்து எல்லாம் உள்ள சேஃபா இருங்க, வெளியே வந்து உருகீராதீங்க அப்படின்னு சொல்றான். அதோட நிறுத்தினா பரவாயில்ல, எங்களோட சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இன்னும் 3 ஹவர்ஸ்ல அங்க மழை வர போகுது. வெயில் அடிச்சாலே உங்களை எவனும் பார்க்க முடியாது. இதுல மழை பெஞ்சு மண்ணூலி பாம்பு மாதிரி ஊறிட்டு இருக்க கருமத்தை எங்களால பார்க்க முடியாது. அதனால சேஃபா உள்ள இருந்துக்கோங்கடான்னு சொல்றான். ஆக்சுவலா சவுத் கொரியாவை விட நார்த் கொரியா டெக்னாலஜி ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதை வச்சு இவன் ஓட்டிட்டு இருக்கான். பதிலுக்கு ஹீரோயின், எங்களுடைய சயின்டிபிக் சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் இன்னைக்கு இங்க மழை வராது தம்பி அப்படின்னு சொல்றான். ஏன்னா சேட்டலைட்ல அவனுங்க முன்னாடி இருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி கழுவி ஊத்துறத ரெண்டு கண்ட்ரியோட சோல்ஜர்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா ஹீரோ இப்படி கழுவி ஊத்துறதுல இவன் யாருன்னு தெரியலனாலும் ஹீரோயினுக்கு இவனை பிடிக்காம போயிருது. கான்ல புடிச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அதே நேரத்துல ஒரு சோல்ஜர் அவங்க கேப்டன் வந்து மீட் பண்றான். இவர் நேம் கேப்டன் காங். அவர்கிட்ட ஹீரோ இப்ப ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, எங்க எல்லாத்துக்கும் பயமா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். அதே நேரத்துல பார்டர்ல டியூட்டில இருக்கிற நம்ம ஹீரோ இன்னும் அந்த லாட்டரி ஒரு புக்குக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்ப கூட இருக்கிற சோல்ஜர், பாஸ் ரொம்ப நேரமா முட்டிட்டு வருது, கொஞ்சம் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரட்டுமான்னு பர்மிஷன் கேட்கும்போது, எங்கிட்ட ஏன்டா கேக்குற, எதா இருந்தாலும் உன்னோட சீனியர் கிட்ட பர்மிஷன் கேட்டு போ அப்படின்னு சொல்றான். சீனியர்ங்கிறது வேற யாரும் இல்ல, ஹீரோ கூட இருக்கிற அந்த நாய் தான். இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த நாய் ஒரு கத்து கத்தனே, பாத்தியா உன்னோட சீனியர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். அவனும் பாவம் முன்னாடி அடக்க முடியாம பின்னாடி அடக்க முடியாம ரொம்ப ஸ்லோவா ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோ கிட்ட இருக்கிற லாட்டரி காத்து அடிச்சதுல பறந்துருது. பயபுள்ளைக்கு பதட்டம் ஆயிருது. ஸ்டெப்ஸ் விட்டு இறங்குறங்கிற பேர்ல ஆல்ரெடி கக்காவை அடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கிற சோல்ஜரை தள்ளி விட்டுட்டு போறான். அவனா வண்டையா கிழிக்கிறான் இவனை போட்டு. பாவம் மொத்தமா நாரிட்டானாட்டு இருக்கு. பார்த்தா அந்த லாட்டரி கரெக்ட் பார்டர்ல இருக்கிற வேலியில வந்து மாட்டிக்குது. ஹீரோக்கு எப்படி இதை எடுக்கிறதுனே தெரியல. டச் பண்ண ஆப்போசிட்ல இருந்து எவனோ சுட்டுட்டானா என்ன பண்றதுன்னு பயம் வேற. மறுபடியும் காத்தடிச்சதுல வேலியை தாண்டி அந்த பக்கமா பறந்து போக ஆரம்பிச்சிருது லாட்டரி. பயபுள்ளைக்கு உசுரே இல்ல. ஐயோ இந்த பணத்தை வச்சு தெருவையே வாங்கணும்னு பிளான் பண்ணி கடைசியில தெருவோடியில நிக்க வேண்டியதா போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கான். அந்த லாட்டரியும் பறந்து டிமார்கேஷன் லைனுக்கு வந்துருது. அதாவது நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியா பார்டருக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் டிமார்கேஷன் லைன். சோ அந்த லைன் கிட்டையும் வந்துருது. அதையும் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போனா அங்க ஒரு சோல்ஜர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் ஆகுது லாட்டரி. இவன் தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ. இவனோட பேர் லீ. அவனுக்கு இது என்னன்னே தெரியாதாட்டு இருக்கு. கையில கிடைச்சு தூக்கி வீசிட்டு போயிடுறான். மறுபடியும் காத்தடிச்சதுல அவன் கூடயே பறந்து வந்து விழுகுது. அப்போ இந்த பக்கி பெருசா கேர் பண்ணாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். மறுபடியும் அவங்கிட்டயே வந்து விழுகுது.
ஆகுது. என்னடா இது, எங்க போனாலும் நம்மளையே ஃபாலோ பண்ணுது இந்த பேப்பர்னு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ரிட்டன் அவனோட ரூமுக்கு வந்து அங்க ஃப்ரெண்டுகார உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அதுவும் ஒரு ஜெர்மன் வார் மூவிய. ஏன்னா நார்த் கொரியாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளே மாதிரி அசால்ட்டா யூடியூப்ல தட்டி பார்க்க முடியாது. ஃப்ரெண்டுகார வந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் இந்த படம் பார்த்துட்டு இருந்தேன், வா 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்னு கூப்பிடுறான். ஆனா செகண்ட் ஹீரோ லீ இருந்துட்டு அவனுக்கு ஜெர்மன் தெரியலனாலும் அங்க என்னென்ன டைலாக் பிளே ஆகுது அப்படியே அச்சு பிசுறாம பேசுறான். இத பாக்குற ஃப்ரெண்டுகாரனுக்கு செம ஷாக் ஆகுது. டே ரொம்ப எல்லாம் வாய பொளக்காத, 100 டைமுக்கு மேல நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அந்த லாட்டரி டிக்கெட் ஞாபகம் வருது. அப்ப ஃப்ரெண்டுகாரங்கிட்ட சவுத் கொரியால இருந்து ஒரு பேப்பர் வந்து விழுந்துச்சு, இது என்னன்னே தெரியலன்னு சொல்லி கொடுக்கறான். பட் ஃப்ரெண்டுகாரனுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. டே இதுதான்டா 645, அதாவது மொத்தம் 45 நம்பர்ல 6 நம்பரை செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டையும் பிரைஸா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஏன் கிடைச்சத வேஸ்ட் பண்ணணும், சும்மா செக் பண்ணி தான் பார்க்கலாமேன்னு ஆன்லைன்ல செக் பண்றான். அவன் மானிட்டரையும் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்க்கும் போதே இவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கானுங்கிறத நம்மளுக்கு காட்டுறானுங்க. சோ ஃப்ரெண்டுக்காரனும் செக் பண்ண ஒவ்வொரு நம்பரும் கரெக்டா இருக்கு. அவனுக்கு சரியான சந்தோஷம். கடைசி நம்பர் கரெக்டா இருந்தா பயவுல எந்திரிச்சே நின்னுறான். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு லீய பார்த்து புலம்பிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ லாட்டரிக்காக வேலியை தாண்டற முடிவெடுத்து ஓட்டையை போட்டு வெளியே வந்துடுறான். பயவுல இருட்டுல முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தா லாட்டரிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு போட்டோ வச்சு பாத்தீங்களா, அது கிடைக்குது அவனுக்கு. ஆனா லாட்டரி அங்க இல்ல. இவனும் விடாம சுத்தி முத்தி தேடுறான், எந்த இடத்துலயுமே லாட்டரி கிடைக்கல. பாவம் பயபுள்ள உச்சக்கட்ட வெறியாயிடுறான். கத்தவும் முடியாம கையில இருக்க கன்னை ஷூட் பண்ணவும் முடியாம ஒரு ரியாக்ஷன் விடுவான் பாருங்க, செம்ம ரவுசா இருக்கும். ஏன்னா இவன் தெரியாம ஷூட் பண்ணா கூட மறுபடியும் மாத்தி மாத்தி புல்லட் மலையை பொழிய ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது, பயபுல பேய்தான் வந்துருச்சுன்னு பயந்துக்கிறான். பார்த்தா கில்லி ஷூட் போட்டு ஒருத்தன் எந்திரிக்கிறான். தம்பி கன்னை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் கழட்டும் போது தெரியுது வந்திருக்கிறது லீ. சோ ஹீரோ ரொம்பவே பயப்படுறான்னு தெரிஞ்சு லீ ஃபர்ஸ்ட் அவன் கண்ணை கீழே வச்சுட்டு ஹீரோட கண்ணையும் வைக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறானுங்க. லீ இருந்துட்டு தம்பி இந்த லாட்டரி என் கையில கிடைச்சது, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு, இதை கேஷா மாத்தி கொடுத்தீங்கன்னா உனக்கு 10% கமிஷன் தரேன்னு பார்டர்ல உட்காந்து டீல் பேசிட்டு இருக்கான். ஹீரோ லாட்டரிய பார்த்தோன்னே மண்டி போட்டுறான். ஐயா இததான் நான் தேடி வந்தேன், அது என்னோட லாட்டரி அப்படின்னு சொல்றான். லீக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஹீரோ அதுல இருக்கிற எல்லா நம்பரையும் புட்டு புட்டு வைக்கிறான். இத கேட்கும் போது லீயோட மூஞ்சியே மாறிடுது. தப்பான ஆள்கிட்ட வந்து விசாரிச்சுட்டோமோ அப்படின்னு. சரிப்பா நம்பர் கரெக்டா சொன்னதுக்காக லாட்டரி தர முடியாது, அடுத்த ஷிஃப்ட் எப்பன்னு கேட்கும் போது 3 நாள் கழிச்சுதான் வரும் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா ஓகே 3 நாள் கழிச்சு நம்ம இதே இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லீ கிளம்பி போயிடுறான். ஹீரோக்கு பாவம் கண்ணு கெட்டது வாய் கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கத்துல இருக்கான். நெக்ஸ்ட் டே கேப்டன் காங் ஹீரோவை கூப்பிட்டு ஏன்பா தம்பி ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆனால மண்டையில ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுறான். இல்ல உடம்புக்கு சரியில்லாம கை கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லன்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துல ஓட்டையை போட்டு வேலையை கிராஸ் பண்ணி டெய்லி போயிட்டு இருக்க அப்படின்னு போட்டு கத்துன்னு கத்தி எடுக்கிறாரு. இவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ரிட்டைர்மெண்ட் ஆக போற இந்த சமயத்துல இப்படி பண்ணினா பெரிய லா இஷ்யூ ஆயிரும், நான் மெயின் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுறேன், நீ எதா இருந்தாலும் அங்க பேசிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேற வழியே இல்ல, ஹீரோ நடந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதனால கேப்டன் காங் பக்கத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு லாட்டரி கிடைச்சது, அதோட நம்பர் இதுதான், துரதிருஷ்டவசமா காத்தடிச்சு வேலியை தாண்டி உளுந்துருச்சு, அதை தேட்டருக்காக தான் போனேன், அப்போ ஒரு நார்த் கொரியன் சோல்ஜரையும் மீட் பண்ண அப்படின்னு சொல்றான். கேப்டன் காங் கன்ஃபார்மே ஆயிருது இவன் பைத்தியம் தான் அப்படின்னு. சரி தம்பி பொறுமை கொஞ்சம் தள்ளு, நீ குறவழியை கிடைச்சிருவியாட்டு இருக்கு, அண்ணன் ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டன் காங் போன் பண்றாரு. டே தயவு செஞ்சு வண்டி அனுப்பி வைங்கடா, இங்க ஒருத்தனை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு அதோட பிரைஸ் மணி $5.7 பில்லியன் அப்படிங்கிறான். இவருக்கு இன்னும் பதட்டமாயிருது. போன்ல டே வண்டி இல்லனாலும் பரவாயில்ல ஹெலிகாப்டராவது புடிச்சு வாங்கடா, இங்க இருந்து அவனை வெளியே கூட்டு போறீங்களோ இல்லையோ அவங்கிட்ட இருந்து என்னை வெளியே கூட்டு போங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காரு கேப்டன் காங். அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் காங் பக்கத்துல கூப்பிட்டு அவன் கண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு போன்ல ஆமாமா நீங்க சொன்னது உண்மைதான், ஒரு மார்க்கமா தான் இருக்கான், வெறி பிடிச்சு திரியறான்னு நினைக்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு கேப்டன் கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக அவன் லாட்டரியோட செல்ஃபி எடுத்திருப்பான்ல அந்த போட்டோவை பார்க்க சொல்றான். பைபிள பயந்துட்டே தான் பாக்குறாரு. அந்த சமயத்துல கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டுக்கார உள்ள என்டர் ஆகுறான். இவன் பேர் சியோல். ஆனா கேப்டனுக்கு இந்த போட்டோவை பார்த்து நம்பிக்கை வரல, நீ ஃபேக்கா ஏதாவது பண்ணி ஏமாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ இருந்துட்டு ஒரு போட்டோ பின்னாடி போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். இவரும் நகர்த்தி பார்த்தா நெக்ஸ்ட் போட்டோல நார்த் கொரியன் சோல்ஜர் லீ அதே டிக்கெட்டை கையில வச்சிருக்கும் போது போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அந்த போட்டோவை பார்த்தோன்னு தான் கேப்டனுக்கு நம்பிக்கையே வருது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த கேப்டனும் பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளவு பெரிய பணம் வந்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது. அப்ப சியோல் இருந்துட்டு டே பணத்துக்காக மறுபடியும் ரிஸ்க் எடுத்து அந்த பார்டர் கிராஸ் பண்ண போறியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான். அப்ப கேப்டன் காங் இருந்துட்டு இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு நம்ம 3 பேத்தை தாண்டி யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ஒரு போர்ல ஜெயிக்கணும்னா நம்மளோட எதிரியோட பலத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனால லாட்டரி இப்ப யாருக்கிட்ட இருக்கு அவன் எப்ப
எப்பேற்பட்டவன் கேட்டா ஹீரோ இருந்துட்டு அவன் ஒரு பைத்தியக்காரங்க கேப்டன் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல நம்மளுக்கு செகண்ட் ஹீரோ லீயா தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட ஃப்ரெண்டும் மீட் பண்ண வரக்காக அவனுக்கு ஃபென்ஸை கட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு தம்பி என்ன நடந்தாலும் சரி பணத்தோட திரும்பி வரணும், பணம் முக்கிய பிகிலு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்க நம்ம ஹீரோவோட கேப்டன் கூடயே இந்த சியோல் 3 பேர் வந்துட்டு இருக்கும் போது கேப்டன் இருந்துட்டு என் பொண்ணு ரொம்ப வருஷமா பியானோ கேட்டுட்டு இருக்கா, அதை வாங்கி கொடுக்க எனக்கு வசதி இல்ல, பட் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பணத்துக்கு அடி போடுறாரு. ஹீரோ இருந்துட்டு கேப்டன் நான் உங்களுக்கு 10% தரேன் கேப்டன் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் கேப்டன் இருந்துட்டு எங்க அம்மா வேற நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மெடிக்கல் பில் கண்ணா பின்னா எகிரிட்டு இருக்கு, நான் என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு புலம்புறாரு. ஐயோ கேப்டன் கடைசியா உங்களுக்கு 15% தரேன், தயவு செஞ்சு இதோட டீல முடிச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது கேப்டனும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பின்னாடியே சியோல் இருக்கானே, டே டாக்ஸ் எல்லாம் போயிட்டு கம்மியா தானே வரும், உனக்கு ஒரு 7% தரண்டா அப்படின்னு சொல்லும் போது பாஸ் அதெல்லாம் வேண்டாம், ரவுண்டா 10% கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ ஓட ஆரம்பிச்சிடறான். சோ இவங்க வந்த இடத்துல ஃபென்ஸ்ல இருக்கிற டோர் லாக் ஆகல அப்படிங்கறத கேப்டன் பாக்குறாரு. ஏன்டான்னு கேட்கும்போது அதுக்குதான் ஒரு சப்ளை ஆபீசர் இருப்பாரு, இங்க இருக்கிற வாட்டர் டியூப் எல்லாம் இது வழியில தான் போயிட்டு இருக்கு, அதுல ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கும், இந்த வழி எல்லாம் அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் லீயும் அந்த பார்டர்ல உட்காந்து பேசுறானுங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு இங்க பாத்தியா எங்க கொரியன் லா பிரகாரம் ஒருத்தரோட பொருள் ஏதாவது தொலைஞ்சதுன்னா அதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 5% இருந்து 20% வரைக்கும் அவங்க இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம், ஆனா நான் மனசாட்சி இல்லாதவன் கிடையாது, உனக்கு நான் 20% தரேன், 80% மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டோன்னே லீக்கு காண்டாயிருது. ஏண்டா உனக்கு 80% எனக்கு 20%? டீல் கேன்சல், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு டே உன்னால ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்க முடியாது, அதுக்குன்னு ஒரு பீரியட் டைம் இருக்குன்னு சொல்லும் போது லீ இருந்துட்டு ஆல்ரெடி நாங்க ஆன்லைன்ல செக் பண்ணிட்டோம், 1 இயர் வேலிடிட்டி இருக்கு, அதுக்கு உண்டான ஆளை பிடிச்சி நாங்க எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். திரும்பி வர லீ கிட்ட ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு என்ன மச்சி மீட்டிங் எல்லாம் சுமூகமா போச்சா, எப்போ எவ்வளவு பணம் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லீ இருந்துட்டு வெறுப்பேத்தாதடா, அவனுக்கு 80% வச்சுக்குவானுங்களாமா, 20% நம்மகிட்ட குடுக்கறேன்னு ஏமாத்த ட்ரை பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வருது. கன்னோட வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான் நார்த் கொரியன் கேப்டன். நினைச்சேன்டா எதிரி நாட்டுக்குள்ள போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிருச்சு, அப்படின்னா சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க, உங்க 2 பேத்துல யாரா உளவாளி அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் தான் ஐயா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, உள்நாட்டிலேயே என்னை விட்டாலும் வெளியே வர வழி தெரியாது, எதிரி நாட்டுக்குள்ள போற அளவுக்கு நான் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அப்ப லீ தான் அவங்க கேப்டன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் $5.7 பில்லியன் சொன்னோன்னே இந்த ஆளும் வாயை பொளக்கறாரு. அதே டைம்ல பார்க்கும் கேப்டன் காங்கு கிட்ட அவனுங்க நிறைய பணத்தை எதிர்பார்க்கறானுங்க, எவ்வளவு சுமூகமா பேச ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். நம்ம கேப்டன் காங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருது, நம்ம கிட்ட வம்பிழுக்கிறதே இந்த நார்த் கொரியனுக்கு வேலையா போச்சு, மாம கை கதகளியாடி நீ பார்த்தது இல்லையே, நாளைக்கு பாப்ப அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுறாரு. இவனுக்கு பயம் வந்துருது, ஐயோ கேப்டன் காங்கு நாளைக்கு பெரிய பிரச்சனை பண்ண போறாருன்னு பார்த்தா இந்த பக்கி அடுத்த நாள் அந்த டவர்ல உட்காந்துட்டு யாருக்கும் புரியாம நார்த் கொரியன் காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாராமா. சந்திப்பு அது வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது, முன்கோவம் அறவே கூடாது, வெக்கம் மானம் ரோசம் அதெல்லாம் வெட்டி பசங்களுக்கு மட்டுமே இருக்கணும், பணம் இல்லனா பணமா கூட மதிக்க மாட்டானுங்க, அதனால இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பைனாகுலர்லயே பாத்துட்டு இருக்கானுங்க ஏதாவது பதில் வருமானு. ஒரு கட்டத்துல லீயும் அவன் டீமும் கூட அந்த கேப்டன் வேற ஜாயின் பண்ணிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸோட அமௌண்ட் தெரிஞ்சோன்னா பைபிள் அவரு கை கோத்துட்டாராட்டிருக்கு. சோ 3 பேரும் செய்கையிலேயே ஏதோ இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. இதுல லீ லைட்டா ஸ்லிப் ஆகி விழுந்தாரான் ஃப்ரெண்டுக்கார மேல. அதுக்கு கேப்டனுக்கு அவ்வளவு கோவம் வருது, டி அமௌண்ட் பெருசுடா கரெக்டா அவனுக்கு சிக்னல் குடுறா அப்படின்னு அவனுக்கு மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேர் வளைஞ்சு ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கேப்டன் நடுவில் நிக்க வச்சுட்டு இவனு வளைஞ்சு நிக்கிறத பார்க்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு இவனு என்னடா பட்டாக்ஸை வச்சு கேப்டனை சொரிஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஓட்டு ஓட்டிட்டு இருக்கான். அவரு நடுவுல சலாமெல்லாம் வச்சிட்டு இருக்காரு பாவம். ஒரு வழியா அவனுக்கு பண்ண சிம்பிள்ஸ் எல்லாம் இவங்க எழுதி வச்சுக்கிறானுங்க, ஏன்னா அவனுங்களோட லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நார்த் கொரியன் காட்டின சிம்பிளை டீகோட் பண்ற ப்ராசஸ்ல நம்ம ஆளுங்க இறங்கிட்டானுங்க. இதுல கேப்டன் காங்கு ஒருபடி மேலேயே போயிருவாராட்டிருக்கு. அவனுங்க மீட் பண்ற ஸ்பாட்டை தான் சொல்லியிருக்கானுங்கன்னு புரியுது. ஆனாலும் இந்த மனுஷன் குதிரைக்கு லாடம் அடிக்கிற இடம், வண்டிக்கு பஞ்சர் போடுற இடம், பேய்க்கு பேன் பாக்குற இடம் ஒவ்வொன்னா சொல்றாரு. இவனு எழுதி வச்சு பார்த்தா ஒரு ஐடியாவும் கிடைக்கல. நம்ம ஹீரோவும் தீவிரமா யோசிக்கும் போதுதான் அவன் என்ன சொன்னானுங்கிறதே புரியுது. ஏன்னா 2 கண்ட்ரியை சேர்ந்தவங்களும் அந்த பார்டரை தாண்டி ஒரு காமன் பிளேஸ்க்கு வந்து மீட் பண்ணணும்னா மத்தவங்களுக்கு சந்தேகம் வராத இடமாவும் இருக்கணும், அடிக்கடி அவங்க ஆக்சஸ் பண்ற இடமாவும் இருக்கணும். அப்படி
பார்க்கும்போது காமன் வாட்டர் சப்ளை ஏரியா தான் அப்படிங்கறத ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். சோ ஜாயிண்ட் சப்ளை ஏரியாக்கு தான் இவங்க வர சொல்லிருக்கானுங்க அப்படிங்கிறது இப்ப இவங்களுக்கு புரியுது. ஒரு வழியா நம்ம ஆளுகளும் சப்ளை ஆபீசர் சொன்ன வழியா ஒரு மேப்ல உறைஞ்சு அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்துடுறானுங்க. பார்த்தா ஆல்ரெடி நார்த் கொரியன்ஸ் ரெடியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. தம்பிகளா மீட்டிங் போறதுக்கு முன்னாடி கன் எல்லாம் எடுத்து ஓரமா வைங்கடான்னு சொல்லிட்டு கன்னையும் ஓரமா வச்சு வட்டமேஜை மாநாடு ஸ்டார்ட் ஆகுது. சோ நார்த் கொரியன் கேப்டனும் தம்பிகளா லாட்டரி டிக்கெட்டை பறக்க விட்டது உங்க தப்பு, தெரிஞ்சோ தெரியாம எங்க கையில கிடைச்சது. சோ ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு 80% கொடுத்துட்டு நீங்க 20% வச்சுக்கோங்கன்னு சொல்றான். இத நம்ம சவுத் கொரியன் கேப்டன் காங் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கு டாக்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதாட்டு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடான்னு சொன்னேன். சார்ட்ல ஆல்ரெடி வரைஞ்சு கொண்டு வந்திருக்கானுங்க. இன்கம் டாக்ஸ் இவ்வளவு போகும், ரெசிடென்ட் டாக்ஸ் இவ்வளவு போகும், கடைசியா 3.9 பில்லியன் தான் கைக்கு வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறான். அதுக்கு வெக்கமே இல்லாம கிளாப் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க நினைச்சது டெக்னாலஜி வைஸ் சவுத் கொரியாவோட நார்த் கொரியா கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கானுங்க. அதனால இவங்களுக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு. சோ நார்த் கொரியன் கேப்டன் ஆர்டர் போட்டோன்னே ஃப்ரெண்டுக்கார ஒரு பெரிய மூட்டை எடுத்து மேல வைக்கிறான். இதுல காங்கு வேற என்னடா மீட்டிங்க்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கான். பார்த்தா பயபுலிக கொண்டு வந்திருக்கிறது ப்ரொஜெக்டர். நார்த் கொரியன்ஸ் பவர் பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வாயை பொளந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. டெக்னாலஜில லீடிங்ல இருக்கிற சவுத் கொரியா சார்ட்ல வரைஞ்சு கொண்டு வந்திருக்கா. டெக்னாலஜில ரொம்ப பின்னாடி இருக்கிற நார்த் கொரியன்ஸ் பவர் பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் 80% தான் கேக்குறானுங்க. இதுல காங்குக்கு செம கோவம் வருது. டே அந்த லாட்டரியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்க ஹெல்ப் இல்லாம உங்களால பணத்தை வாங்கவே முடியாதுன்னு சொன்னா கோவப்பட்டு இவனுக்கு கிளம்புறானுங்க. மறுபடியும் காங்கு கோவம் வந்துருது. அட வெண்ணம் அவனுங்களா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நம்ம 2 கண்ட்ரிக்கு ஆல்ரெடி ஆகாது. நீ அந்த கண்ட்ரில இருந்து பார்டர் கிராஸ் பண்ணி பகுமானம் பணத்தை வாங்கிட்டு போக முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடான்னு சொல்லும் போது 2 பேத்துக்கும் வாய் தகராறு ஆயிருது. கோவத்துல நார்த் கொரியன் கேப்டன் நான் இந்த லாட்டரியை எரிச்சிருவேன்டான்னு சொல்லும் போது மத்தவனுக்கு ஆமாடான்னு சொல்றானுங்க. இத கேட்கும் போது இவனுக்கு மரண பீதி ஆகுது. அதனால 2 டீமும் தனித்தனியா குத்த வச்சு உட்காந்து அவனுக்குள்ள ஒரு மீட்டிங் போடுறானுங்க. அப்ப காங் இருந்துட்டு நிஜமாலுமே அவனுக்கு டிக்கெட் எரிச்சிருவானுங்களோ அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு அவனுக்கு கோவப்படும் போது கண்ணை பாத்தீங்களா கோழி முட்டை மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு நிமிஷம் அல்ல இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி டக்கு புக்குன்னு மீட்டிங்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ தான் ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்கறான். அவனுக்கு சொல்ற டீலுக்கு ஒத்துக்கலாம், 80 இல்ல 90% அவனுக்கு கொடுக்கறோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது காங்கு கோவம் வந்துருது. டே பைத்தியம் லூசு மாதிரி பேசாதற அப்படின்னு திட்டுறாரு. ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு மண்டை கழுவி லாட்டரியை நம்ம கைக்கு வர வச்சிருவோம், அதுக்கப்புறம் அவனுக்கு திணிக்கி கொடுத்தரலாம் சொன்னோன்னு இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா பார்டர் தாண்டி வந்து காசு கொடுறான்னு கேட்க முடியாது அவனால. அதே டைம்ல இந்த நார்த் கொரியா மீட்டிங்ல ஃப்ரெண்டுக்கார கேப்டன் கிட்ட நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10% நம்மளுக்கு ரொம்ப பெருசு, அதை நம்ம பிரிச்சுக்கிட்டாலே சந்தோஷமா வாழலாம், அவசரப்பட்டு லாட்டரியை கொளுத்திட்டீங்கன்னா விரல சப்பிட்டு தான் எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்றான். சோ இவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து மறுபடியும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நார்த் கொரியன் கேட்ட நம்ம கெத்த விட்டு தரக்கூடாதுங்கிறதுக்காக என்னடா முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம காங்கும் 80-20 எல்லாம் செட் ஆகாதுங்க, 70-30 வச்சுக்கலாம்னு சொன்னோன்னு யாருக்கு 17 கேக்குறான். உங்களுக்கு 17 சொன்னோன்னு இவருக்கே ஆச்சரியமாயிருது. என்னடா கேட்காமயே 70% தரானுங்களே அப்படின்னு அதிர்ச்சியில இருக்கானுங்க. அப்ப காங்கு நல்லவனாட்ட எக்கனாமிக்கலா நீங்க ரொம்ப பின்னாடி இருக்கீங்க, நாங்க கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா இல்லையா, என்னதான் நம்ம கண்ட்ரிக்கு ஆகலைனாலும் நீங்களும் ஒரு மனுஷங்க தானே, உங்க மேல நாங்க அக்கறை காட்டி தானே ஆகணும், நீங்க 70% வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவனுங்களும் ஒத்துக்கிறானுங்க. சோ 2 குரூப்பை சேர்ந்தவங்களும் இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டுக்கிறானுங்க. நார்த் கொரியாக்கு 70%, சவுத் கொரியாக்கு 30% அப்படின்னு. அதுக்கப்புறம் நார்த் கொரியன் கேப்டன் அந்த லாட்டரிய சவுத் கொரியன் கேப்டன் அதாவது காங்கு கிட்ட கொடுக்க வரும்போது நம்ம ஹீரோ நக்கல ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அத செகண்ட் ஹீரோ லீ பாத்துறான். அதனால லாட்டரி கொடுக்காம தடுக்கிறான். கேப்டன் இவங்க லாட்டரியை வாங்கிட்டு நம்மள ஏமாத்துனாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்கும்போது இந்த மரமண்டைகளுக்கே புரியுது. சவுத் கொரியன் கேப்டன் நார்த் கொரியன் கேப்டன் 2 பேரும் லாட்டரியில கை வச்சு தான் நிக்கிறானுங்க. அப்ப நார்த் கொரியன் கேப்டன் இருந்துட்டு வலுக்கட்டாயமா வந்து 70% தரும் போதே நான் யோசிச்சிருக்கணும்டா, எங்களுக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்களா, ஒழுங்கு மரியாதை கையெடுறான்னு சொன்னா 2 பேரும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க இழுக்கிற இல்ல லாட்டரி கிழிஞ்சிட மாட்டிருக்கு. நம்ம ஹீரோ லாட்டரியே பார்த்து பதறிட்டு இருக்கான். டே அது பேப்பர் இல்லடா பொக்கிஷம் அப்படின்னு. 1 2 3 என்னங்க, நீ கையை எடுக்கல டர்ன்னு கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 என்றானுங்க. எல்லாத்துக்குமே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஏன்னா எல்லாத்துக்குமே பண தேவைகள் இருக்கு. 1 2 3 சொன்ன 2 பேருமே கையை எடுத்துறானுங்க. லாட்டரி கீழே விழுந்துருது பொசுக்குன்னு. அட லூசு பசங்களா, எவனோ ஒருத்த கையை எடுத்திருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாட்டரி எடுக்கிறங்கிற பேர்ல அங்கிருந்த கேண்டில் வேற ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. ரூம் கருகுமுன்னு ஆயிருது. சும்மா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற சத்தம் கேக்குது. அவனை விடாதீங்க, அவனை குறவழியில மிதிச்சு கொல்லுங்க பாஸ் அவனை அப்படின்னு. ஒரு விசுவலும் தெரியல. திடீர்னு லைட் எல்லாம் ஆன் ஆகும் போது தான் தெரியுது. பார்த்தா பக்கிக ஒவ்வொரு பக்கம் தனியா சண்டை போட்டுட்டு கிடக்குறானுங்க. இதுல ஹீரோ செகண்ட் ஹீரோல செவுத்து மேல வேற பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்கானுங்க. லைட்
பெல்ட் போட்டு வந்திருக்கிறதே அந்த சப்ளை ஆபீசர் தான். ஏன்டா லூசு பசங்களா, இங்க கரண்ட் சப்ளை இருக்குல்ல, அப்புறம் ஏன்டா மெழுகுவத்தி வச்சு உட்காந்துருக்கீங்க திட்டுறாரு. இவனுங்க வேற சண்டை போடுற போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கிறத அவர் போட்டோ வேற எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் டேபிள் மேல இருக்க லாட்டரி டிக்கெட்டையும் பாத்துறாரு. இப்ப மறுபடியும் பஞ்சாயத்து நடக்குது. அதுக்கு தலைவரா சப்ளை ஆபீசர் தான் உட்கார வச்சிருக்கானுங்க. சரி தம்பி, இந்த லாட்டரிக்கு நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டா, நான் காசு கொடுத்தே வாங்கலீங்க, ரோட்ல கிடைச்சது பொறுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்கும் போது லீக்கு கோவம் வந்துருது. ஏன்டா கீழ இருந்து பொறுக்கிட்டு வந்த லாட்டரி தான் தெனாவட்ட அக்ரிமெண்ட்ல போட்டு ஷேர் பத்தி பேசிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு கோவப்படுறான். அப்ப பஞ்சாயத்து தலைவரான சப்ளை ஆபீசர், சண்டை போடாதீங்கப்பா, 2 பேரும் 50-50% பிரிச்சுக்கோங்கன்னு சூப்பர் தீர்ப்பு சொல்றாரு. இது 2 பேத்துக்கும் சரியா படுது. அப்ப சப்ளை ஆபீசர் இருந்துட்டு நிறைய ஸ்பை மூவில எல்லாம் பாத்திருப்பீங்களே, தண்டனை கைதிகளை இடம் மாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் அவங்க 2 பேத்துக்கு டைம். நார்த் கொரியாக்காரன் உங்ககிட்ட லாட்டரி டிக்கெட் கொடுப்பான், சவுத் கொரியாக்காரன் பணமா மாத்தி திருப்பியும் நார்த் கொரியாக்கு ஒப்படைக்கணும் அவனோட ஷேரை. அது வரைக்கும் 2 டீம்ல இருந்து ஒவ்வொரு சோல்ஜரை ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்னொரு ஐடியாவும் கொடுக்கறாரு. சரிடா, யார ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தோடனே காங்கு ஃப்ரெண்டுக்கார 2 பேரும் ஹீரோவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நார்த் கொரியன் கேப்டன் இருந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி நம்ம டச்ல இருக்கிறதுன்னு கேட்கும்போது சப்ளை ஆபீசர் அங்க இருக்கிற ஒரு போன் கனெக்ஷன் லைனை காட்டுறாரு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வார் சமயத்துல போட்ட நெட்வொர்க் TA312. இந்த கனெக்ஷன் மூலமா நீங்க எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐடியாவும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க பேஸுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. காங் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து, தம்பி நீ சவுத் கொரியாக்கு ஒரு வாரம் ஸ்வாப் பண்ணி போறியான்னு கேட்டா இவன் பதறான். ஐயா எனக்கு தூக்கு தண்டனை கூட கொடுங்க, நார்த் கொரியாக்கு மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு கேட்கும் போது எப்படி உங்களுக்கு பணம் தேவைப்படுது, யாரோ ஒருத்தர் போய் தான் ஆகணும். சரி அப்ப ராக் பேப்பர் சிசர் கேம் விளையாடலாம், யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க போலான்னு ஹீரோ தான் அந்த ஐடியாவே கொடுக்கறான். சோ மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க, அந்த கேம் விளையாண்டா அவுட் ஆகுறது ஹீரோ தான். அவனுக்கு இன்னும் பதட்டமாயிருது. ஐயா இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஒரு டைம் விளையாடலாம்னு கெஞ்சிட்டு இருக்கான். காங்கும் ஹீரோவை சமாதானப்படுத்துற மாதிரியே ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அடுத்த சிஸ்டர் சிம்பிள் தாண்டா காட்ட போற அப்படின்னு சிக்னலும் கொடுத்துறான். அவ்வளவுதான், மறுபடியும் கேம் விளையாடுறானுங்க, அவுட் ஆகுறது ஹீரோ தான். பயபுல தலையில கைய வச்சுட்டு உட்காந்துக்கிறான். இதுல ஃப்ரெண்டுக்கார வேற, இது தலைவிதி, யாருனாலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். மூஞ்சில இருந்து கையை எடுக்கும் போது தெரியுது இத்தனை நேரம் ஹீரோ அழுதுட்டு இருந்திருக்கான் பாவம். ஏன்னா நார்த் கொரியால இருந்து இங்க வரவனுக்கு வாழ்க்கை நல்லாதான் இருக்கும், இங்க இருந்து அங்க போக போறவனுக்கு தான் ட்ரவுசர் கிளிய போகுது. நெக்ஸ்ட் நார்த் கொரியாவை தான் காட்டுறாங்க. இவர் தான் இந்த பெட்டாலியனோட செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர். ஆள் ரொம்பவே மோசமானவன், கிட்டத்தட்ட இந்த படத்தோட வில்லன் மாதிரி. செகண்ட் ஹீரோ, ஃப்ரெண்டுக்கார, கேப்டன் 3 பேரு இந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் பாத்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா சவுத் கொரியால இருந்து இங்க வர சோல்ஜரை இவன் கண்ணுல படாம பாதுகாப்பா வைக்கிறது தான் இவங்களுக்கு முக்கியமான வேலையே. வரவன் மட்டும் இவங்கிட்ட சிக்கனா யோசிக்காம தூக்குல தொங்க விட்டுருவான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டுக்கார இருந்துட்டு, இன்ஸ்ட்ரக்டர் வராத ஏரியாவே இந்த பெட்டாலியன்ல இல்லையே, அவனுக்கு தெரியாம எப்படி ஒளிச்சு வைக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். அப்பதான் லீக்கு ஒரு ஐடியா வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வரவனை பத்திரமா வச்சுக்கலாம், இன்ஸ்ட்ரக்டரும் அங்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுக்கு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பைபிள்ல பசுகிட்ட பேச்சு கொடுத்துட்டே பால் கறந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட தம்பிக்காரன் ஒரு குட்டி காட்டு பண்ணியை தூக்கிட்டு வரா. இது எங்கடா கிடைச்சதுன்னு கேட்கும் போது, இது அவங்க அம்மா விட்டு வழி தெரியாம வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அழுதுட்டு இருந்துச்சு, நான் தான் தூக்கிட்டு வந்தேன், டிமிலிட்டரைஸ்டு ஜோன்ல தான் கிடைச்சது, மேபி சவுத் கொரியால இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா லீயும் அங்க வரான். ஹீரோயின் வேற யாரும் இல்ல, செகண்ட் ஹீரோ லீயோட தங்கச்சி தான் ஹீரோயின். வந்தவன் தங்கச்சிக்காக ஒரு காணையும் கொடுத்து ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறான், அவன் மேல ரொம்ப பாசமாட்டு இருக்கு. அதே டைம்ல ஹீரோ நார்த் கொரியன் மாதிரி பேசணும் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. ஹீரோவும் அங்க இருக்கிற சோல்ஜர் கிட்ட, டே ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரான்னு கேட்ட பார்த்து தலதறிக்க ஓடுறான். ஹீரோ பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்போ அதே டைம்ல லீக்கும் சவுத் கொரியன் மாதிரியே எப்படி கேஷுவலா பேசணும் அப்படின்னு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காரன். ஆனா லீ ஸ்டார்டிங்ல சொதப்புன்னு சொதப்புறான். இத பாக்குற கேப்டனுக்கு செம்ம கோவம் வந்துருது. லீய புடிச்சு மிரட்டுறாரு, டே தயவு செஞ்சு நல்லா கத்துக்கோ, அங்க நீ தப்பு பண்ணினா இங்க என்னை தூக்குல போட்டுருவானுங்க அப்படின்னு பயப்பட்டு இருக்காரு ஆளு. ஹீரோ ஒரு சைடு, செகண்ட் ஹீரோ ஒரு சைடுன்னு ரொம்ப தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க கிட்ட ரொம்ப டைமும் இல்ல. அதே டைம்ல அந்த காட்டு பண்ணியும் பார்டர்ல ஒரு குட்டியை தான் தேடி கத்தி கதறிட்டு இருக்கு. சோ 2 பேரும் ஸ்வாப் பண்றதுக்கான நாளும் வருது. ஹீரோக்கு நார்த் கொரியன் யூனிஃபார்மையும் செகண்ட் ஹீரோக்கு சவுத் கொரியன் யூனிஃபார்மையும் போட்டு விட்டுறானுங்க. சோ இப்ப 2 டீமுக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வந்தனால லாட்டரியையும் கை மாத்திக்கிறானுங்க. சோ எல்லாமே எதிர்பார்த்தபடி சுமூகமா முடிஞ்சனால நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் இவங்களுக்காக ஒயினை கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க இவங்களுக்கும் உருப்படி மேல போய் நார்த் கொரியால ரொம்பவே உணவு தட்டுப்பாடு இருக்கு, அதனால இதுவரைக்கும் இவனுக்கு பார்க்காத சாப்பிடாத ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து போடுறானுங்க. பயலுகளுக்கு கண்ணிலேயே பல் பெரிய ஆரம்பிச்சிருது. அதை எப்படி சாப்பிடணும் வேற சியோல் சொல்லி கொடுக்குறான். இவங்க நாக்குல எச்ச ஊறுது. டேஸ்ட் பண்ண பயலுக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறானுங்க, இப்படி எல்லாம் ஒரு ஃபுட் இருக்காடா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா உட்காந்து ட்ரிங்க் பண்றானுங்க. அதுக்கப்புறம் பேப்பர்
ரப்பர் பந்து மாதிரி ஏதோ செஞ்சு பார்டர்ல நின்னு நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் ஃபுட்பால் கேம் மாதிரி ஏதோ நடத்திட்டு இருக்கானுங்க. ரெண்டு நாட்டோட எல்லை பிரிக்கிறதுக்காக அந்த வேலியை போட்டு வச்சா இவனுக்கு கேம் விளையாடுற நெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ ரெண்டு பேத்துக்குமே அவனுக்கு எதிரி நாடுக அப்படிங்கறதே மறந்துடுறானுங்க. ஒரு கட்டத்துல நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சவுத் கொரியா சைடும், சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் நார்த் கொரியா சைடும் வந்து திருப்பி அதே கேம் விளையாடுறானுங்க. பய பிள்ளைகளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் காங்கு நார்த் கொரியன் கேப்டன் கிட்ட உன்னோட வயசு எவ்வளவுன்னு கேக்குறான். அவன் 29 சொன்ன உடனே இவன் மூஞ்சி மாறிடுது. ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்திருக்கான் இத்தனை நேரம். இப்பதான் தெரியுது காங்கோட வயசு 32, அவன் தான் சீனியர்னு. பாவம் இவனுங்க முத்தன கோழி மாதிரி இருக்கறனால பயவுல ஏமாந்துட்டான். அப்ப லீ இருந்துட்டு ஹீரோ கிட்ட இவ்ளோ பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோ, டேய் நான் அனிமல் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கிராஜுவேட் ஆனவன், எனக்கு ஒரு ஃபார்ம் நடத்தணுங்கிறதா ரொம்ப நாள் கனவு. கண்டிப்பா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபார்ம் தான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி ஃபார்மை பத்தி நிறைய விஷயம் சொல்றான். இதை கேட்கிற லீக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. சரி நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது லீ இருந்துட்டு, எங்க அப்பாக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும், என்னோட தங்கச்சி ரொம்ப அழகா இருப்பா, அழகா பாடுவா, அவளோட ஃபியூச்சருக்குன்னு சொல்ல வரும்போது உனக்கு தங்கச்சி இருக்கா, அழகா வேற இருக்குமா அப்படின்னு கேட்டுறான் ஹீரோ. இதுல லீக்கு சரியான காண்டாயிருது. ஒழுங்கு மரியாதை இருந்து கொண்டு மிரட்டிட்டு போயிடுறான். பாவம் நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டை சுரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஃப்ரெண்டுக்காரன் மொபைல் ஒரு சாங்க பிளே பண்ணி சியோல்ட்ட கொடுத்துட்டு இவன் ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். பாக்குறவங்களுக்கு ஆச்சரியமாயிருது. ஆனா நார்த் கொரியன் கேப்டனுக்கு செம்ம காண்டாகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோன்னே எல்லாம் கப்பு சுப்புன்னு ஆயிடுறானுங்க. ஐயோ கேப்டன் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ ஜாலி மூட்ல டான்ஸ் ஆடிட்டா அப்படின்னு இவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்பவும் நார்த் கொரியன் கேப்டன் ஊட்டுற மாதிரி இல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே அது இப்படி டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு கோவப்படும் போது காங்கு தடுக்க வந்தா அவரையும் தட்டி விட்டுறாரு. ஃப்ரெண்டுக்காரோட சட்டையை புடிச்சிட்டு டேய் இப்ப சாங்க போடுறா அப்படின்னு சொன்னா அவனும் சாங்க போட்டு விட்டுறான். இப்ப நார்த் கொரியன் கேப்டன் ஆடுவாரு பாருங்க ஒரு டான்ஸ். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் பக்கவாடா சாப்பிட போயிட மாட்டிருக்கு. நளினம்னா என்னன்னு இந்த நாய் கிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு குஜரால்ட்டியா ஒரு டான்ஸ் போடுறான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிருது. எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறானுங்க. சோ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் மறந்து இந்த அன்னைக்கு இவனுக்கு எல்லாம் அவ்வளவு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றானுங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ நார்த் கொரியன் பட்டாலியனுக்குள்ளேயும் வந்துடுறான். எல்லாரும் வெறித்தனமா கோரஸா கத்திட்டு இருக்கானுங்க. இவனும் கூட்டத்தோட கூட்டமா ஜால்ரா தட்டிட்டு இருக்கான். ஆனா அதுவே சவுத் கொரியால லீய பார்த்தா பையப்புல ஃபுட்ட மேய்ஞ்சிட்டு இருக்கான். எல்லா சோல்ஜர்ஸும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சாப்பிடுறான். சோல்ஜர்ஸ் ஆச்சரியப்பட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அங்க இருக்கிற குக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு தின்னுட்டு இருக்கான். அதே டைம்ல காங்கு சியோல் கிட்ட, தம்பி இங்கிருந்து வெளியே போறது சாதாரண விஷயம் இல்ல, நார்மல் சிக்கனா இங்கே படுக்க போட்டுருவானுங்க, ரைட்டு கையோ லெப்ட் கையோ உடஞ்சா மட்டும்தான் இங்கிருந்து வெளியே போக முடியும் ஹாஸ்பிட்டலுக்காக. சோ உனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது, பணத்துக்காக நீ இந்த தியாகம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பைபிள்ல டேபிள்ல நிறைய பொருளை வச்சிருக்காரு. இதுல எது வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கணும் அவன்கிட்ட ஆப்ஷனும் கொடுக்கறாரு. டேபிள பாக்கணுமே, மண்ணள்ளி போடுற கோடாரியில இருந்து ஹாக்கி பேட்டு, சுத்திலு, பவுலிங் பால்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எல்லாம் ஹெவியான ஐட்டமா இருக்கு. சியோலும் மூஞ்சியை வெறப்பா வச்சுட்டு, கேப்டன் எதுல அடிச்சா கம்மியா அடிப்பணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு காங்கு இருந்துட்டு, தம்பி எதுல அடிச்சாலும் வலி கன்ஃபார்ம்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்ல இவனும் ஒத்துக்கிறான். இவனா பொருளை செலக்ட் பண்ண விட்டுட்டு பைபிள் அங்க இருக்கிற பால காமிச்சு, தம்பி இதுல அடிக்கலாமான்னு கேட்டா அது ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கோடாரி வேற எடுக்கிறாரு. சியோலுக்கே காண்டாயிருது. கேப்டன் என் கையை உடைக்க பிளான் பண்றீங்களா இல்ல போட்டுதல பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுறான். சரி தம்பி கோவிச்சுக்காத, நீயே செலக்ட் பண்ண அப்படின்னு விட்டுறாரு. ஒரு கட்டத்துல ஒரு செங்கல் எடுத்து கொடுக்குறான். பரவாயில்லையடா நல்ல சாய்ஸா இருக்கு, யாருக்கு சந்தேகம் வராதுன்னு சொன்னா ஐயோ வேண்டாம் இது ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு கன்னோட ஹேண்டில் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை எடுத்து கையில கொடுக்குறான். சரி தம்பி மனசு திடப்படுத்திட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கோன்னு சொல்லி 1 2 3 போட்டு அடிப்பாரு பாரு கையில ஒரு அடி. சோ கை உடைஞ்சிருச்சு. பயபுள்ளைய டிப்ளாய் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. அப்பதான் காங்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. காங்கு இருந்துட்டு சியோல் கிட்ட லாட்டரி எங்கடா வைப்பேன்னு கேட்டா அவன் பர்ஸ்ல வைப்பேன்னு சொல்றான். ஐயோ முடியவே முடியாது, வெளி உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை குழந்தையா இருக்க, அங்க திருட்டு பசங்க அதிகம், லாட்டரி ஆட்டை போட்டாங்கன்னா மொத்த பிளான் சொதப்பிடும், அதுக்காகவே உனக்கு புதுசா ஒரு ஜட்டி சாரி ஒரு ட்ரௌசர் டிசைன் பண்ணிருக்கேன்னு ஒரு ட்ரௌசர் எடுத்து காட்டுறாரு. யூசுவலா ட்ரௌசர்ல சைடு பாக்கெட் வரும், ஆனா காங்கு மெயின் டோருக்கு மேலேயே பாக்கெட் வச்சு விட்டுருக்காரு. வண்டியில போயிட்டு இருக்கிற சியோலும் லாட்டரி பத்திரமா இருக்கான்னு தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருந்து பாக்குற டிரைவருக்கு இது வேற மாதிரி தெரியுது. உண்மையாலுமே இவனுக்கு கையில தான் அடிபட்டுச்சா இல்ல வேற எங்கேயாவது அடிபட்டுச்சான்னு அந்த டிரைவர் யோசிக்கிற அளவுக்கு பயவுல பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் நார்த் கொரியா சைடு வந்தா பயபுள்ளைங்க அநியாயத்துக்கு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இத பாக்குற பார்க்குக்கு உச்சாவே வந்துரு மாட்டிருக்கு. இவனுக்கு எடுக்கிற பிராக்டிஸ் எல்லாம் வெறித்தனத்தின் உச்சக்கட்டமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஹாலோ பிளாக் கல்ல மண்டையை வச்சு உடைக்கிறானுங்க. பறந்து வந்தெல்லாம் கல்ல உடைச்சு எகிர விட்டுட்டு இருக்கானுங்க. பயபுள்ளைக்கு ட்ரௌசர் கல்றது. அப்ப அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த சார்ஜென்ட், ஏன்பா இங்க யாரோ புதுசா வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், யாருப்பான்னு கேட்கும் போது ஹீரோ அசையாம உட்காந்துட்டு இருக்கான். ஆனா மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவனையவே குறுகுறுன்னு பார்த்து காட்டி கொடுத்துறானுங்க. வேற வழி இல்ல, மனச கல்லாக்கி கூட கைப்புள்ளன்னு இவனும் ஒத்துக்கிறான், நான் தான் சார் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோவை பாக்குற அந்த சார்ஜென்ட், என்னப்பா
என்னப்பா தம்பி இவ்ளோ வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட இவனை படுக்க வச்சு வயித்துல ஒரு பாறை வச்சு உடங்கிடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறாரு. நம்ம ஹீரோக்கு பதட்டம் தாங்க முடியல. பயபுள்ள என்ன நினைச்சான்னு தெரியல. நார்த் கொரியன் பிரசிடென்ட் பத்தி தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே. அவரு பேசின ஸ்பீச்சை எடுத்து விடுவான் பாருங்க, அசந்து போய் நின்னுறானுங்க எல்லாரும். பயபுள்ள பிசிறு தட்டாம பேசுறான். இதுல அந்த சார்ஜென்ட் இம்ப்ரெஸ் ஆகி என்னடா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கை தட்டுங்கன்னு சொல்லி கிளாப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மன்னிச்சுடுவாருன்னு பார்த்தா சரி தம்பி எல்லாம் முடிஞ்சது போய் படு அப்படின்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்ல, இவன் வயித்துல ஒரு பாறாங்கல்ல வச்சு அடிக்க வரும்போது கரெக்டா ஐயோ அடிக்காதீங்கடான்னு அந்த கேப்டன் ஓடி வரக்குள்ளியும் பையனுக்கு உழுகும் பாருங்க, ஒரு அடி கதி கலங்கி போயிடுறான். ஹீரோவை பார்க்கணுமே, ஐயா வந்தது வந்தீங்க, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாது, உடைஞ்சது கல்லா என் கல்லீரலாம் தெரியாத அளவுக்கு கதறிட்டு கிடக்குறான். வந்த கேப்டனும் அங்கிருந்த சார்ஜென்ட் கிட்ட ஏன்டா இவனை ஃபார்முக்காக ரெக்ரூட் பண்ணிருக்கா, இவனுக்கு ஏன்டா ட்ரில் கொடுக்கறன்னு போட்டு அவனை உதைக்கிறாரு. அதே டைம்ல லீ அங்க இருக்கிற வாட்டர் பியூரிஃபையரை பார்த்த உடனே ஏதோ கொலாடியில தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற சீனியர் சோல்ஜர்ஸ் எல்லாம் புதுசா வந்த சோல்ஜரை வம்பெடுத்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற லீ கோவம் வந்தாலும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இவன் ஃபேக்கான ஐடென்டிட்டியோட நாடு விட்டு நாடு வந்திருக்கான். ஏதாவது பண்ணி மாட்டா இவன் ட்ரவுசர் கிழிஞ்சிரும். அப்ப அந்த புள்ளி பண்ணவனுக்கு அந்த குட்டி பையன் கிட்ட நாங்க வரக்குள்ளே ஷூவை பாலிஷ் போட்டு விடான்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. நம்ம லீயும் அந்த குட்டி பையனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறான். ஆனா அவன்கிட்ட சரியா பதில் வரல. ஒருவேளை சவுத் கொரியன் மாதிரி பேசலையோன்னு சொல்லிட்டு வாயை கூச்சி வச்சு பேசுறான். இதை பாக்குற அந்த குட்டி பையனை திரும்பி உட்காந்துக்கிறான், என்ன கன்றாவிடா இது அப்படின்னு. அதுக்கப்புறம் லீ இருந்துட்டு நான் பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கிற ஷூவை புடுங்கி அந்த பாலிஷ் போடுற பிரஸ்ஸையே ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். மோந்து பாக்குறது என்ன, கழுத்துல வச்சு தேய்க்கிறது என்ன, இது எல்லாத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போய் அந்த ஷூவை நக்கறான். இந்த புது சோல்ஜர்னால இந்த கன்றாவிய பார்க்கவே முடியல. ஆனா பாலிஷ் போடுறங்கிற பேர்ல ஏதோ வித்த காட்டிட்டு இருக்கான். நடுவில் அந்த ஷூல எச்ச வேற துப்பிடுறான். கன்றாவி பார்க்கவே முடியல. ஆனா இத்தனையும் பண்ணிட்டு ஷூவை காட்டுவான் பாருங்க, பளபளன்னு இருக்கு. ஷூவை பாக்குற அந்த புது சோல்ஜருக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு. பாலிஷே இல்லாம இப்படி கிளாசி மாதிரி மின்ன வச்சிட்டீங்கன்னு கேக்குறான். ஏன்னா நார்த் கொரியால நீ பாலிஷ் எல்லாம் தர மாட்டானுங்க, இவனுங்களா சரி பண்ணிக்கணும். அந்த டேலண்ட் தான் கொண்டு வந்து இறக்கி இருக்கான் பயப்புள்ள. சரி தம்பி இன்னொரு ஷூவையும் கூட, அதுக்கு நான் பாலிஷ் போட்டு தந்தறேன்னு லீ கேட்ட உடனே அந்த நியூ சோல்ஜர்ஸ் எச்ச துப்பி அவனே தொடக்க ஆரம்பிச்சிடறான். இவனை ஓவரா புள்ளி பண்ணனால இந்த எச்ச துப்பனோட தான் பையனுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்காட்டிருக்கு. இப்பதான் இவன் மூஞ்சில சிரிப்பே வருது. அதுக்கப்புறம் மாறி மாறி எச்ச துப்பி தொடச்சுக்கிறானுங்க ஷூல. அப்படியே இந்த ஜூனியர் சோல்ஜர்ஸ் கூட ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது லீக்கு. அதே டைம்ல நம்ம ஹீரோ பார்க்க ஃபார்முக்கும் மாத்திடுறாங்க. அப்ப லீயோட தம்பி கிட்ட பேசும்போது அவனுக்கு தெரியுது இங்க இருக்கிற வாத்து கோழிகளை இனப்பெருக்கம் பண்ணி பல வருஷம் ஆச்சு, முட்டையும் சரியா போடுறது இல்ல, பசுவெல்லாம் பாலும் சரியா கறக்கிறது இல்ல அப்படின்னு. நம்மால் தான் இதுல மாஸ்டர் டிகிரி படிச்சவனாச்சே. தம்பி ஒவ்வொருத்தரோட பிரைவேட் லைஃபையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அட்மாஸ்பியரையும் நம்ம தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு நல்ல பாட்டு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஃபேவரட் சாங் இருக்குன்னு இந்த குட்டி பையன் சொல்றான். அப்ப டவர்ல இருந்து ஹீரோயினும் அதே சாங்க பாட ஆரம்பிக்கிறா. இதை கேட்க பயபுளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபார்முக்கு வரும்போது தம்பிக்காரன் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவனுக்கு ஹீரோயினை பார்க்கும்போது வாயில ஒரு வண்டி ஜொல்லு ஊத்துது. அந்த லாட்ரிக் பின்னாடி ஒரு மாடலை பார்த்துருப்பான் பாத்தீங்களா, அதுவும் கூட ஹீரோயின் மாதிரி தான் இப்ப எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பயபுல ஃபார்ம்ல கலர் கலரா லைட்டிங் எல்லாம் பண்றான். ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூம் செட் பண்ணி கொடுக்கறான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மியூசிக்கை போட்டுவிட்டு ஒரு டிஜே எஃபெக்ட் பண்ணி கொடுக்கறான். கிட்டத்தட்ட ஓபனா சொல்லணும்னா அனிமல்ஸை சேர்த்து வைக்க மாமா வேலை பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. இவன் பண்ணி வச்சிருந்த செட்டப்புக்கும் போட்டுவிட்ட மியூசிக்கும் அனிமல்ஸ் எல்லாம் குஜாலிட்டி ஆயிருது. அதே டைம்ல சவுத் கொரியால இவனுங்க எல்லாம் பெரேட்ல இருக்கும்போது ஜூனியர் சோல்ஜர் ஒரு கன்னி வெடி மேல காலை வச்சிடறான். எல்லாத்துக்கும் டர் ஆயிருது. நம்ம லீக் இதெல்லாம் அத்துப்படியாட்டு இருக்கு. அதனால ஜூனியர் சோல்ஜரை பயப்படாம இருக்க சொல்லிட்டு கீழே இருக்க சேஃப்டி பெண்ணை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருக்கிற எல்லாருமே நகந்து போயிட்டு இருக்கானுங்க பயத்துல. ஒரு கட்டத்துல அந்த ஜூனியர் சோல்ஜரோட காலை அதுல இருந்து எடுக்க வச்சுட்டு இவன் காலை வச்சுக்கிறான் நம்ம லீ. அதுக்கப்புறம் ரொம்ப சாதுரியமா அந்த கன்னி வெடியையும் எடுத்து தூக்கி வெளியே வீசிடுறான். ஒரு வழியா ஜூனியர் சோல்ஜரோட உயிரை காப்பாத்தினதே நம்ம லீ தான். அதனால அந்த டீமை சேர்ந்த அத்தனை பேர் ரொம்பவே அவனை பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப நார்த் கொரியால லீயோட பிரதர் தான் காட்டுறாங்க. அவன் ஃபார்முக்குள்ள வந்து பார்த்தா ஒரு கோழி குஞ்சு சுத்திட்டு இருக்கு. என்னடா இது குட்டி போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒவ்வொரு கேஜா ஓபன் பண்றான். பார்த்தா அவ்வளவு முட்டை, அவ்வளவு குட்டி. இன்னொரு கேஜ் ஓபன் பண்ணா வாத்து டஜன் கணக்குல முட்டை போட்டு வச்சிருக்கு. அதுலயும் ஆம்பளை வாத்தை பார்க்கணுமே, ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க. இவனை பார்த்தோன்னா தலையை வேற தொங்க போட்டுக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கமாண்டரே நேரா ஃபார்முக்கு வந்துடுறாரு. பார்த்தா முட்டை கூட கூடயா பார்சல் ஆயிட்டு இருக்கு. யாரா இதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டா எல்லாரும் ஹீரோவை கையை காட்டுறாங்க. கமாண்டருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. யாரா சாமி நீ இத்தனை நாள் எங்கடா இருந்த? உன்னை மாதிரி ஒருத்தனை தான்டா நான் தேடிட்டு இருந்தேன். மக்கள் எல்லாம் பசியில செத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உன்னால மட்டும்தான் அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருக்கிற சீனியர் ஸ்கூலோட ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்த சொல்லி ஆர்டர் போடுறாரு. கூடவே இருக்கிற கேப்டனுக்கு தெரியும் மாறுச்சு டர்ன்னு கிழிஞ்சிரும் எல்லாம் அப்படின்னு. கமாண்டர் இவன் புதுசா வந்திருக்கான், இனி எதுவுமே அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது நான் சீனியர், நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இத பத்தி
லீயோட தம்பி கிட்ட கேட்கும் போது அவன் இருந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஹெட் ஆபீஸ்ல இருந்து வரும், வந்த அடுத்த நாளே உங்களை கிளம்ப சொல்லிடுவானுங்கன்னு வேற அவன் சொல்றான். சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு கூப்பிட்டு போற ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வண்டியில இருக்கிற எல்லா பார்ட்டையும் அக்கா பிரிச்சு கொண்டு வந்து போட்டுறான். இதை ரெடி பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிருங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும் போதே வண்டி ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா இவ்வளவு நேரமா மாங்குன்னு உட்காந்து நிறைய பார்ட்ஸை கழட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த வண்டி அசால்ட்டா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இத பாக்குற கேப்டன் தலையில கைய வச்சு உட்காந்துக்கிறாரு. ஃப்ரெண்டுக்காரர் இருந்துட்டு தம்பி நீ எங்க போற தெரியுமா, அங்க யாரு இருக்கான்னு தெரியுமா, அவன் யாரை பத்தி பேசுறான்னு நம்மளுக்கு புரியுது, ஹீரோவை பாக்கணுமே, அழுகாச்ச கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கேப்டன் பொத்துன்னு 2 அடியப்பட்டு உன்னை யாரா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண சொன்னது, இங்க மனுஷன் குட்டி போறதுக்கே முக்கிட்டு இருக்கான், நீ என்னடா வாத்து கோழிக்கெல்லாம் மூடை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு திட்டு திட்டுறாரு. அதே டைம்ல லீ கூட இருக்கிற சோல்ஜரை கன்னி வெடியிலிருந்து காப்பாத்தினதை கேள்விப்பட்டு அவங்க கமாண்டர் அவனை பார்க்க வந்துடுறாரு. அவரை பாக்குற மத்த எல்லா சோல்ஜர்ஸும் எந்திரிச்சு நின்னுறானுங்க. ஆனா லீ அவர் கண்டுக்காம ஃபுட்டு தான் முக்கியம்னு தின்னுட்டு இருக்கான். பட் இவ்வளவு பெரிய சாகசம் பண்ணிருக்கான். அதனால கமாண்டரும் பெருசா எடுத்துக்கல. இவனுக்கு ரொம்பவே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு கேக்குறாரு. பக்கத்துல இருக்க கேப்டன் தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லிராத, மாட்டிக்குவே அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால லீ இருந்துட்டு நான் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கேன், நான் கொரியன், ஆனா ஜெர்மன்லயே போய் செட்டில் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்டோன்னு கமாண்டருக்கு இன்னும் சந்தோஷமாயிருது. பாருங்கடா இவங்கிட்ட இருந்து கத்துக்கோங்க, வெளிநாட்டிலேயே இருந்தாலும் தன் நாட்டுக்காக சேவை பண்ணணும்னு வந்திருக்கான் பாரு, இவன் தான் உண்மையான குடிமகன் அப்படின்னு இவனை பாராட்டிட்டு உன்னோட ரெசல்யூஷன் தான் என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் பேசலான்னு வந்த பாவத்துக்கு ஜெர்மன்ல வேற பேச சொல்றாரு. அவ்வளவுதான் இவன் திருன்னு கேப்டனையே பார்த்துட்டு இருக்கான். எல்லா சோல்ஜர்ஸும் இவன் என்ன பேச போறான் அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பதான் லீக்கு அவனோட கேப்டன் கடைசியா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தம்பி எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்காத, அதையும் தாண்டி பிரச்சனை கைய மீறி போச்சுன்னா இந்த அசைன்மெண்ட் குப்பி இதை சப்பி சாப்பிட்டு செத்து போயிருந்து கொடுத்திருக்காரு. அதை யோசிச்சு பார்த்து பதட்டத்துல இருக்கும் போது இவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஃப்ரெண்டுக்காரன் தான் எப்பவுமே ஒரு ஜெர்மனி படத்தையே பார்த்துட்டு இருப்பானே திரும்பி அந்த படத்தை ஹீரோ 100 தடவைக்கு மேல பார்த்திருக்கான். அதுக்கு டைலாக் எல்லாம் இவனுக்கு அத்துப்படி. அதுலயும் அந்த படம் ஒரு வார் மூவி வேற, அதனால அந்த படத்துல இருக்கிற டைலாக சொல்ல ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்கிற கேப்டனும் டிரான்ஸ்லேட் பண்றங்க பேர்ல ஐ எம் கொரியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னு சொல்றாரு. கமாண்டருக்கே ஷாக் ஆகுது. உனக்கு ஜெர்மன் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஏன்னா இங்க இருக்க யாருக்குமே ஜெர்மன் தெரியாது, அதனால எனக்கு தெரியும் இவரு ஒத்துக்கிறாரு. இப்போதைக்கு இவர் என்ன சொல்றாரோ அதான் டிரான்ஸ்லேஷன். அப்போ லீ ஜெர்மன் பேச கேப்டன் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் ஏன் ஜெர்மன் சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டு கொரியன் சிட்டிசன்ஷிப்பை செலக்ட் பண்ண நீங்க கேட்கலாம். அதுக்கு பர்சனலா எந்த ரீசனும் கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் அவன் நாட்டை காப்பாத்துறதுக்கும் அதுக்காக நின்னு போராடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு இவன் சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிற கேப்டன் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு ப்ரௌட் கொரியன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் கேட்டு இருந்த அத்தனை பேர் கதறி அழுகுறானுங்க. கமாண்டர் கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இன்னும் ஏன்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் எந்திரிக்க சொல்லி கிளாப் பண்ணி பாராட்டிட்டு இருக்காங்க லீய. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பெருமையின் உச்சத்திலேயே இருக்கான். ஆனா அதே டைம்ல நார்த் கொரியால நம்ம ஹீரோவை பேக் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அதுதான் சீனியர் அகாடமிக்கு இவனை மாத்த சொல்லிட்டாங்களே, அதுக்காக இவனை எல்லாரும் சந்தோஷமா ஆரவாரமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோவை பாக்கணுமே, மூஞ்சி ஃபுல்லா சோகத்தை வச்சாலும் கையில மட்டும் டாட்டா காட்டிட்டே போறான். அவனுக்கு நல்லாவே புரியுது ஆட வெட்டறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் மாலை போடுவானுங்க, சுத்தி சத்தமும் போடுவானுங்கன்னு. அங்கிருந்து வண்டி கொஞ்சமா வெளியே வரும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷத்துல கேர் ஆகி தலை சுத்துற மாதிரி ஆயிருது. அப்ப இவனை கூட்டு போயிட்டு இருக்கிற வண்டியை பிளாக் பண்ற ஹீரோயின் ஹீரோவை டிரான்ஸ்ஃபர் பண்றதை இப்பத்துக்கு போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்கிற ஆர்டரை காட்டுறா. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயபுலிக்கு உசிரே வருது. ஒரு வழியா ஹீரோ தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசும்போது தான் தெரியும் சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி தான் இவனை காப்பாத்திருக்கா அப்படின்னு. அதனால அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கு நன்றியா இவன் கழுத்துல இருக்கிற மாலையை தூக்கி அவ கழுத்துல போடுறான். அவ பதிலுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டு இதை நீயே வச்சுக்கோ, ஆனா தயவு செஞ்சு சொதப்பி வச்சு என் தலையை மட்டும் காவு வாங்கிறாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு, டெய்லி அந்த டவர்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கானே எனக்கு ஒருத்த மொக்க கொடுத்துட்டே இருக்காம யாருன்னு கேக்குறா. நம்மளும் பேந்த சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு இருக்கா. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவன் வாயை கிழிச்சு மண்டையை உடைச்சு மாவிளக்கு வச்சிருவான் அப்படின்னு பேசும்போது பைபிள சிரிச்சு சமாளிச்சுட்டு அந்த சைடு லைட்டா திரும்பி ஜர்க் ஆகுறான். இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காமா அப்படின்னு இப்பதான் ஹீரோக்கே புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ பண்ண சாகசத்தை இன்டர்வியூ எடுத்து வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த அளவுக்கு மில்க் ப்ரொடக்ஷனும் எக் ப்ரொடக்ஷனும் நடந்ததே கிடையாது நார்த் கொரியால. சோ நம்மாலும் என்னெல்லாம் பண்ணனா மில்க் அதிகமா வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி கொடுக்குறான். அப்ப 2 பேத்து கையும் டச் ஆகும் போது ஹீரோயினுக்கு லைட்டா ஜெர்க் ஆகுது. ஹீரோனோட தம்பியும் கூட ஒரு குட்டி காட்டு பண்ணி தூக்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த காட்டு பண்ணியை தான் இவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இது சவுத் கொரியால இருந்து வந்தது. அப்ப ஹீரோயினும் ஹீரோ ஒரு மார்க்கமா தான் பாக்குறா. இவளுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாட்டு இவனைய. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஃபார்ம்ல ஆடு மாடு கோழிகளை சந்தோஷமா இருக்கிறதுக்கான குஜால்ட்டியான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நார்த் கொரியா டவர்ல உட்காந்து ஹீரோயின் ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு காலையில 645 எக்ஸ் கிடைச்சிருக்கு கோழி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றா. இந்த சக்சஸ்க்கு எது காரணமா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு லவ் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த லவ்ங்கிற வார்த்தையை சவுத் கொரியா டவர்ல இருக்கிற லீ காதுல விழுந்துருது. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, அவ என் தங்கச்சிடா அப்படின்னு புலம்புன்னு புலம்புறான். இப்ப நம்மளுக்கு முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. அவன் தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் சியோல். அந்த லாட்டரி பணம் வாங்குறதுக்காக கையை உடைச்சு கேம்ப்ல இருந்து வெளியே வந்தான் பாத்தீங்களா. இப்ப அவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவனை காட்டும் போது கேப்டன் காங் அவங்கிட்ட சொன்ன விஷயம் தான் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவனுங்க, ஒன்னா நம்பர் அயோக்கிய பசங்க, எக்காரணத்தை கொண்டும் லாட்டரியை தொலைச்சிடாத, பத்திரமா வச்சுக்கோ, யாரு கூடயும் டைரக்டா ஐ கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதைய நினைச்சு பார்த்துட்டே ட்ரெயின்ல பம்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இந்த பைபிள்ல லாட்டரி இருக்கான்னு தொட்டு பார்க்க கீழே கை வைக்கும் போது அங்க இருக்கிற பொண்ணுகளா இவனை ரொம்ப கேவலமா நினைச்சிடுறாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு இவனை போட்டோ எடுத்து ராணுவ உடையில் ஒரு ராட்சசன் இங்க ஒரு காம பிசாசு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு சோசியல் மீடியால போஸ்ட போட்டு விட்டுறா. நம்ம ஆளுகளுக்கு சொல்லவா வேணும், இருக்கிற அத்தனை பேர் இவனை கழுவி ஊத்துறாங்க. இவன் எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் இவனை போட்டோ எடுத்து போட்டு விட்டுட்டே தான் இருக்காங்க. இவன் வேற எல்லா போட்டோலயும் லாட்டரி டச் பண்ற பேர்ல கீழே தான் கை வச்சிட்டு இருக்கான். கமெண்ட் எல்லாம் பாக்கணுமே கண்ணா பின்னான்னு தெரியுது. இவன் இந்த மாதிரி திரியறனாலதான் ஒரு கையை உடைச்சு ராணுவத்துல இருந்து அனுப்பி இருப்பாங்க. அப்பவும் திருந்தாம இப்படியே தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துறாங்க. வெட்டியா திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு டாபிக் கிடைச்ச மாதிரி சும்மா ஆன்லைன்ல டாபிக்கே கிடைக்காதான் தேடிட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இப்ப சியோலோட டாபிக் சிக்கிருது. போறவன் வரவன் பார்த்தவன் பார்க்காதவன் எல்லாரும் இவனை டேக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அவ்வளவுதான், கொரியா ஃபுல்லா ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடுறான். அதே டைம்ல ஹீரோயின் இந்த செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் தான் பாக்கறதுக்காக வர சொல்லியிருக்கான். இவளும் வந்த பாவத்துக்கு இவளுக்காக ஏதோ ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கானாமா, ஒயின் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவன் மேல கைய வைக்கிறான். இங்க நடந்துட்டு இருக்கிறத வெளியே இருக்கிற ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவனால எதுவும் பண்ண முடியாது. பண்ணனால இவன் ட்ரவுசர் கிழிஞ்சிரும். ஆல்ரெடி இவன் கொஞ்சம் பயந்த சுபாவம் வேற. அப்ப ஹீரோயின் எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தேவையில்லைன்னு கிளம்பும் போது வலுக்கட்டாயமா அவளை சோஃபால இழுத்து போட்டுறான். இதுல காண்டான ஹீரோயின் அவ ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு இந்த செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டரோட கண்ணை செவந்து போற அளவுக்கு பிரிச்சு மேயறா. கடைசியா ஒரு ஸ்மேக்கையும் போடுறா. பயபுல மொத்தமா நட்டுக்கிட்டான். நல்ல பிள்ளையாட்ட வெளியே போலாம் டோர் ஓபன் பண்ணா வெளியே தான் ஹீரோ இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சிருது இவ சும்மா மைக் புடிச்சு கத்திட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இவன் மைக் டைசனோட தங்கச்சியா இருப்பாளாட்டு இருக்கா அப்படின்னு பயத்துல இருக்கான் ஹீரோ. ஆனா இத்தனை விஷயம் பண்ணவே ஹீரோ கிட்ட மட்டும் வா காஃபி சாப்பிட போலாம் அப்படின்னு ரொமான்டிக்கா பேசி கூட்டு போயிடுறா. இப்போ சியோல தான் காட்டுறாங்க அந்த லாட்டரி கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஆல்ரெடி கேப்டன் காங் சொல்லி விட்டுருப்பாரு வெளியே நிறைய புரோக்கர்ஸ் நின்னுட்டு இருப்பாங்க, அவங்க கையில சிக்கிறாதன்னு. இவன் நினைச்ச மாதிரியே நிறைய புரோக்கர்ஸ் வெளியே நின்று இருக்கானுங்க. அதுல கோர்ட்டு போட்டு ஒருத்தன் ஹீரோ கிட்ட நீங்க தான் அந்த வின்னரான் கேட்க வந்த பாவத்துக்கு தலைதறிக்க ஓடி வந்துடுறான். நம்ம சியோலும் அந்த லாட்டரி ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆயிடுறான். அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி கரெக்டா இப்பதான் சியோலோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சியோல ஆப்போசிட்ல வரதையும் நோட் பண்ணிடுறான். இவன் கெட்ட நேரம் இப்பவும் கூட லாட்டரி இருக்கான்னு செக் பண்றது அந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப தப்பா போயிருது. அந்த கமெண்ட்ஸ்ல வர இவனை சைக்கோ சோல்ஜர் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த செக்யூரிட்டியும் வாங்க சைக்கோ சோல்ஜர் சொன்ன உடனே தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான் அந்த செக்யூரிட்டி தள்ளி விட்டுட்டு. அதே சமயத்துல கேப்டன் காங்கும் சோசியல் மீடியால சைக்கோ சோல்ஜர் ஒரு டாபிக் பரபரப்பா போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. கிளிக் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாம் சியோலோட போட்டோ. பயபிள்ளைக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ இந்த நாய் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல அவனை கால் பண்ணா. இப்பதான் சியோல காட்டுறாங்க பயபிள்ள ஓடி வந்ததுல மொபைல கீழே போட்டுட்டான். சோ இப்ப கேப்டன்னாலையும் இவனை கான்டாக்ட் பண்ண முடியாது. டேய் ஏன்டா போன் பிக் பண்ண மாட்டேங்கன்னு வெறித்தனத்துல கத்திட்டு இருக்காரு காங்கு. இப்ப நார்த் கொரியால அந்த செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டரை தான் காட்டுறாங்க. பயபிள்ள புதுசா வந்தவங்களோட டீடைல் பார்த்துட்டு ஹீரோவோட போட்டோவை பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இவனை தூக்கி ஸ்மாக் போட்டால அப்போ பயபிள்ள பாதி மயக்கத்துல தான் இருந்திருக்கான். சோ ஹீரோயின் கூட ஹீரோ தான் போயிருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. அப்ப கரெக்டா இவன் ரூம்ல ஏதோ போன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் செக் பண்ணி பாக்குறான், எந்த போனுமே ரிங் ஆகல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா நடந்த விஷயத்த சொல்றதுக்காக காங் தான் சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் வார் டைம் யூஸ் பண்ண அந்த லைனை யூஸ் பண்ணி சீக்ரெட் போன் வச்சிருக்காங்களா அதுதான் ரிங் ஆகுது. ஒரு கட்டத்துல போன் ரிங் ஆகுறது நின்றுது. மறுபடியும் பழையபடி ஃபைல பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோ 16ஆம் தேதி ஜாயின் பண்ணிருக்கான்னு போட்டிருக்கு. ஆனா 16ஆம் தேதி ரெஜிஸ்டர்ல யாருமே உள்ள வந்த மாதிரி டீடைலே இல்ல. சோ இவருக்கு புரிஞ்சிருது ஹீரோ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு. அதனால இந்த செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் ஹீரோவை கூப்பிட்டு பேசுறான். தம்பி உன்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன், நீ எந்த ஊரை சேர்ந்தவன் கேட்கும்போது ஹீரோ திணற ஆரம்பிக்கிறான். தம்பி எல்லா டீடைலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாத. என்னோட நாட்டுக்கு துரோகம் பண்றது எவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வந்துடுறா. சோ இந்த ஆள் மிரட்டிட்டு இருக்கான், நடுவுல கன் வேற இருக்குன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. பிரச்சனையில ஹீரோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. எவ்வளவு கேட்டாலும் ஹீரோ வாயை துறக்க மாட்டேங்கிறான். இதுல கடுப்பானவன் கன் பாயிண்ட்ல ஹீரோவை லாக் பண்றான். இந்த லூசு பயபுள்ள அந்த சமயத்திலையும் கூட நார்த் கொரியன் இவனை காட்டிக்கணுங்கிறதுக்காக
காட்டுறதுக்காக ஒரு ஸ்பீச் எடுத்து ஆரம்பிக்கிறான். கோவம் வந்த ஹீரோவை போட்டு பொலந்து கட்டுறான். எவ்வளவு தைரியம் தான் என் நாட்டுக்கே நீ துரோகம் செய்வேன், உன்னையே நான் இன்னைக்கு உயிரோடு விட மாட்டேன், இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லி பொலன்னு பொலந்துட்டு இருக்கான். செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டருக்கே பயமாயிருது. அட உடுமா செத்துக்கிட்டு போயிட போறாமான்னு சொன்ன பாவத்துக்கு இவங்கிட்ட இருக்கிற கன்னை புடுங்கி இன்னைக்கு நான் இவனை கொல்லாம விட மாட்டேன் கன் பாயிண்ட்ல ஹீரோ லாக் பண்றான். ஐயோ அது என்னோட கண்ணுமா சுற்றாதன்னு சொன்ன பாவத்துக்கு என்னை தடுக்காதீங்க ஆபீசர் உடுவா பாருங்க ஒரு பஞ்சு பயவுல எகிரி போய் செவுத்த உடச்சிட்டு விழுகிறான். நடந்த சண்டையில செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் நாக் டவுன் ஆயிடுறான். அப்ப கரெக்டா கேப்டன் அங்க வந்துடுறாரு. இப்ப செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் அடிச்சு விழுந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல செவுரு ஓட்டை ஆயிருது. அதுக்குள்ளதான் இவங்க தேடிட்டு இருந்த அந்த போன் கனெக்ஷனே இருக்கு. அது இப்பதான் கேப்டனே பாக்குறாரு. சோ ஹீரோயினும் இவனோட ஐடென்டிட்டிய செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு மேல இவங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்றான். அதனால கேப்டனும் நான் போன் பண்ணி சவுத் கொரியால இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீ தயவு செஞ்சு அந்த வாட்டர் கனெக்ஷன் வழியில உங்க கண்ட்ரிக்கு தப்பிச்சு போயிரு, மத்தெல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட பிரதர் வேற உங்க கண்ட்ரில இருந்து அந்த பன்னிக்குட்டி வந்துச்சு, போற வழியில அதையும் பத்திரமா அவங்க அம்மா கிட்ட சேர்த்திருங்க அப்படின்னு கொடுக்கறான். அது மேல கட்டி இந்த கர்ச்சீஃபை வேற நம்ம ஹீரோ கையில சுத்திக்கிறான். ஒரு வழியா பார்டர்ல பன்னிக்குட்டியும் ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. நார்த் கொரியன் கேப்டன் இந்த இன்ஃபர்மேஷனையும் சவுத் கொரியன் கேப்டன் காங் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அடி வாங்கின செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் தான் காட்டுறாங்க. பயவுல கண்ணை முழிச்சிட்டான். ஆப்போசிட்ல இருக்கிற கேப்டன், தம்பி உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு, ஒண்ணு எங்க கூட சேர்ந்தீனா உனக்கு பணம் கிடைக்கும், அப்படி இல்லன்னு சொல்லிட்டு நடுவுல ஒரே ஒரு புல்லட்டை எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து யாரோ ஒருத்தர் தான் உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்றான். இவன் தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டானே செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர். அதனால 2 பேரும் கன்னை பிரிச்சு போட்டு அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இது ஒரு போட்டியாமா, எவன் ஃபர்ஸ்ட் அசெம்பிள் பண்ணி முடிக்கிறானோ சென்டர்ல இருக்கிற சிங்கிள் புல்லட்டை யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற கதையை முடிக்கலாம். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். சோ 2 பேரும் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் திணறான். ஒரு கட்டத்துல கேப்டன் அசெம்பிள் பண்ணி முடிச்சிடறான். ஆனா சுதாரிச்சுக்கிட்ட செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்டர் கேப்டன் கன்னை நீட்டறக்குள்ளேயுமே உடுவாம் பாருங்க ஒரு பஞ்சு. அங்க சீன் கட் ஆகுது. அதே டைம்ல கேப்டன் காங் சியோல எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவன் தான் எங்க போனாலும் ஆன்லைன்ல இவரை பத்தி போஸ்ட் போட்டு கிழிச்சிட்டு இருக்கானுங்களே, அதனால ஒவ்வொரு போஸ்ட் போட்ட டைமிங் செக் பண்ணிட்டு இருக்காரு. பயவுல பணத்தை வாங்க அனுப்புனா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, பர்கர் சாப்பிடுறது, ரோட்ல விக்கிற அத்தனை ஃபுட்டையும் வாங்கி சாப்பிட்டுருக்கான். கடைசியா பிளே கிரவுண்ட்ல வேற விளையாண்டு இருக்கான்னு தெரிய வருது. இவருக்கு சரியான கடுப்பாகுது. அப்ப கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரிய வருது. அதனால காங்க அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி அங்க ஒரு காம பிசாசு சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை லைன்ல கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஹோட்டல் ஓனர் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம அத்தனை பேத்து முன்னாடி யாருப்பா இங்க அந்த காம பிசாசு அப்படின்னு கேட்டுறான். சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கே நுரதள்ளி இருது பாவம். அங்க இருக்கிற அத்தனை பேர் இவனை ரொம்ப கேவலமா பாக்குறானுங்க. சோ சியோலும் போய் அந்த போனை பேசிட்டு இருக்கான். அப்பதான் நம்மளுக்கே தெரியுது ஆல்ரெடி சியோல அந்த லாட்டரி ஏஜென்சியோட ஆபீஸ்க்கு போகும்போது நிறைய ஏஜென்ட் ஃப்ரண்ட்ல நின்னுட்டு இருந்திருப்பானுங்க. அதுல ப்ளூ கலர் கோட் போட்டவன் சியோல் கிட்ட பேச கூட வந்திருப்பான். அவனும் இங்கதான் இருக்கான். நம்ம காங்கா சியோல கழுவி ஊத்துறாரு. அத்தனை திட்டை வாங்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஏஜென்ட்டும் வந்து சியோல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப நம்மளுக்கு நார்த் கொரியா சவுத் கொரியா சென்டர்ல இருக்கிற டிமிலிட்டரைஸ்டு ஜோனை தான் காட்டுறாங்க. அந்த பெரிய தாய் பண்ணி இன்னும் அந்த குட்டி பண்ணிய தேடிட்டு தான் இருக்கு. அதே டைம்ல ஹீரோவும் அந்த வாட்டர் சப்ளை ஏரியாக்கு வந்துடுறாங்க. அங்கதான் லீயும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கான். அப்ப ஹீரோயின் அவன் பிரதர் லீ கிட்ட நல்லா விசாரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு இருமல் வந்துருது. அண்ணன் கூட பாக்கலையே, தட்டி விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. லீக்கு பூஞ்சியே இல்ல பாவம். இப்ப நம்மளுக்கு சியோல தான் காட்டுறாங்க. பைபிள் அந்த ஏஜென்ட் கூட ஒரு கார்ல போயிட்டு இருக்கான். கூட ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் இந்த ஏஜென்ட்டுக்கே ஹெட். இப்ப நம்மளுக்கு வாட்டர் சப்ளை ஏரியாவை தான் காட்டுறாங்க. லீ ஹீரோவோட சட்டையை பிடிச்சி எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியவே கரெக்ட் பண்ண பாக்குற அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பான். கடுப்பான ஹீரோயின் ஒரு கத்துவா பாருங்க. பைபிள் 2 பேரும் ஸ்டன் ஆயிடுறானுங்க. அந்த சமயத்துல கரெக்டா சியோல ஒரு பேக்கோட அங்க வந்துடுறான். கேப்டனை பார்த்து மிஷன் அக்கம்ப்ளீஸ்டு சார் அப்படின்னு சொல்றான். பைபிளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பேக ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா பணமா இருக்கு. கேப்டன் காங் இருந்துட்டு எப்படிரா எல்லா இடத்துல உனக்கு காம பிசாசுன்னு துரத்திட்டு இருந்தானுங்க, எப்படிரா பணத்தோட வந்த அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நம்மளுக்கு காட்டுறானுங்க. அந்த ஏஜென்ட்ஸ் கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த லேடி இருந்துட்டு தம்பி டிக்கெட்டை கண்ணுல காட்ட முடியுமா, அப்பதான் நான் பணத்தை தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவனும் டிக்கெட்டை எடுக்கிறதுக்காக அந்த கட்டு போட்ட கையை எடுக்கும்போது சரி அதுக்குள்ள இருந்தா டிக்கெட் எடுப்பான்னு இவங்களும் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா இந்த சியோல் பயபுல பேண்டை ஜிப்பை கழட்டின உடனே வயசான கிழவிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமாட்டு இருக்கு. கத்தி கதறிட்டு இருக்கு காருக்குள்ள. அப்போ சியோலுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தாங்க பாக்கணும்னு கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல அந்த கிழவிக்கு இன்னும் கோவம் வந்துருது. டேய் நான் லாட்டரியை தான்டா பாக்கணும்னு சொன்னேன், நீ ஏன்டா பேண்ட கழட்டிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுல அந்த ப்ளூ கோட் போட்டவன் வேற, டேய் உன்னை அந்த லேடி கூட தனியா உட்கார விட்டு தப்பா போச்சுடா, ஒழுங்கு மரியாதை பேண்ட்ல இருந்து கையை ஏறா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. கடுப்பான சியோல், டேய் என்னடா எல்லாரும் இப்படி கலாய்க்கிறீங்க, ஒரு நிமிஷம் வாயை மூடுங்கடா, நான் சொல்றத கேளுங்கடா அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கா.
இருக்கான். ஒரு கட்டத்துல அழுகவே ஆரம்பிச்சிடறான் பாவம். இந்த கிளவி வேற இவன் காமிக்க வந்தது நம்ம பார்க்கலன்னு அழுகுறானோ அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அப்ப சியோல் இருந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட கேப்டன் தாங்க. அந்த லூசு பையன் சேஃபா வைக்கிறேன்னு நினைச்சு கண்ட இடத்துல வச்சு விட்டான் லாட்டரிய. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சிட்டிக்கு வந்தது நான் உச்சாங்க கூட போகல, லாட்டரி ஏதாவது ஈரமாயிடுச்சுன்னா பணம் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, லாட்டரி எடுத்து கொடுத்தறேன்னு மறுபடி கைய விடுறான். இந்த கிளவினால இந்த விஷயத்த நம்பவும் முடியல, ஒரு பக்கம் நம்பாம இருக்கவும் முடியல. கடுப்பான சியோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க அப்படின்னு பேண்ட திறந்து காட்டுறான். அவன் என்னமோ லாட்டரியை தான் பார்க்க சொல்றான். ஆனா கிளவிக்கு ஒரு நிமிஷம் உசுரே போயிருது, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்படிதான் நம்ம சியோலுக்கு பணமும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க கன் சவுண்ட் கேக்குது. வந்திருக்கிற செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் அவங்க கேப்டனை பிணைய கைதியா வேற புடிச்சிட்டு வந்திருக்கான். லீயும் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை நம்ம எல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லும்போது, தம்பி கன் என் கையில இருக்கு, மொத்த பணம் எனக்கு தான், எல்லாம் டப்பியை சாத்தி நில்லுங்கடான்னு சொல்லிடுறான். பாவம் இவனுங்கனாலே ஒன்னும் பேச முடியல. இவன் அந்த பண பேகை எடுத்துட்டு இருக்கும் போது டனல்குள்ள பெரிய ஷேடோ ஒன்னு வர மாதிரி காட்டுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரைஸ் ஆகுது. பாக்குற எல்லாத்துக்குமே ஜர்க் ஆகுது. பார்த்தா காண்டா மிருகம் சைஸ்ல ஒரு காட்டு பண்ணி வந்து நிக்குது. அதோட குட்டியை தேடிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பண்ணி தான் இது. அது இங்க வந்ததுக்கு காரணம் குட்டி பண்ணி மேல கட்டி வச்சிருந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் ஹீரோ கையில கட்டியிருப்பான். அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கு. சோ இப்ப நம்மளுக்கு பண்ணியோட வியூல இருந்து காட்டுறாங்க. எல்லாமே ரெட் கலர்ல தெரியுது. செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் வேற கன்னோட நின்னுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற பேக பார்க்கும் போது இதுக்கு அதோட குட்டி மாதிரியே தெரியுது. கடுப்பான பண்ணி வெறி தனத்துல செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் குத்தி கிழிக்க வருது. பயபுல மயிரிலையில தப்பிச்சிடறான். ஆனா இந்த இன்சிடென்ட்ல அந்த பேக் பண்ணியோட கழுத்துல மாட்டிக்குது. அந்த பண்ணியும் பேகோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருது. அப்பவும் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் விடுற மாதிரி இல்ல, கன்னோட விரட்டி போயிட்டு இருக்கான். கேப்டன் இருந்துட்டு ஃப்ரெண்டு காரணி பின்னாடியே போய் என்ன நடக்குன்னு பார்க்க சொல்லி அனுப்புறாரு. சோ தலைதெறிக்க ஓடிட்டு இருந்த காட்டு பண்ணி அங்க இருக்க மைன் மேல காலை வச்சனால எல்லா மைனும் வெடிக்க ஆரம்பிச்சிருது. பின்னாடியே ஓடிட்டு வந்த செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டரையும் கண்ணி வெடி மொத்தமா வெடிச்சு தூக்கி வீசிருது. நடந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்கார எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்றான். சரிடா பணம் எங்கடான்னு கேட்டா அது காட்டு பண்ணி தூக்கிட்டு ஓடிருச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாத்துக்குமே செம அப்செட் ஆயிருது. இத்தனை நேரம் கூவி கூவி உழைச்சதே இந்த பணத்துக்காக தான், மொத்தமா நக்கிட்டு போச்சு. லீ எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்றான். மறுபடியும் நம்ம லைஃப் பழையபடி தான் இருக்க போகுது, சரி உன்னோட யூனிஃபார்ம் கழட்டு 2 பேரும் மாத்திக்கலாம் அப்படின்னு ஹீரோட்ட சொல்றான். அப்போ சியோல் வந்துட்டு அவசரப்பட்டு யாரும் முடிவெடுத்துறாதீங்க, ஒரு நிமிஷம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேண்ட்டுக்குள்ள கையோடும் போது ஹீரோயின் கண்ணை பொத்திக்கிறா பாவம். ஹீரோ வந்துட்டு டேய் நீ இன்னும் திருந்தலையாடா, மறுபடியும் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டும் போது, அட ஒரு நிமிஷம் சும்மா இருங்கப்பா அப்படின்னு பேண்ட்டுக்குள்ள கையை விட்டோம் பணத்தை எடுத்து வெளியே போடுறான். பாக்குற எல்லாத்துக்கும் செம்ம ஆச்சரியமாயிருது. பக்கத்துல இருக்க கேப்டன் கிட்ட இந்த ஸ்லீவை கொஞ்சம் கழட்டுங்கன்னு சொன்னா அதுல இருந்து பணம் உழுகுது. ஷர்ட்டை தூக்குறான், அதுல இருந்தும் பணம் உழுகுது. மிலிட்டரி ட்ரெஸ்ல நிறைய பாக்கெட் வச்சிருந்தது. மத்தவங்களுக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, சியோலுக்கு நல்ல யூஸ் இருக்கு. எல்லா பாக்கெட்லயும் பணத்தை ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கான். இத பாக்குறவங்களுக்கு எல்லாம் செம்ம ஆச்சரியமாயிருது. எப்படா ராஜா அப்படின்னு கேட்கும் போது, பேக்ல மொத்த பணத்தையும் வைக்க இடம் பத்தல, ஒரு $4 லட்சம் மட்டும் என் ட்ரெஸ்குள்ள வச்சுட்டு அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறது $4 லட்சம் ரொம்ப பெரிய விஷயம். அதை பிரிச்சுக்கிட்டாலே அவங்க பிரச்சனை தீர்த்தரலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் வேற நானும் இந்த கூட்டத்துல வரலாமா அப்படின்னு கேட்டோன்னு கேப்டனும் ஒத்துக்கிறாரு. போதும் என்ற மனமே பொன்சை அப்படிங்கிற மாதிரி கிடைச்சத பிரிச்சுக்கிறானுங்க, சந்தோஷமா இருக்கானுங்க. சோ இப்ப எல்லாரும் கிளம்பறக்குண்டான டைமும் வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிக்கிறானுங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன ஆனாலும் உன் ட்ரீமை மட்டும் விட்டுறத, கூடிய சீக்கிரம் ஒரு ஃபார்ம் ஓபன் பண்ணுன்னு சொல்றா. அதே மாதிரி ஹீரோவும் நானும் உன்னை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல சிங்கரா பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேத்துக்கு சந்தோஷமாகுது. ஆனா பிரிய போறத நினைச்சா வருத்தமாகுது. என்னதான் இவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் நார்த் கொரியா சவுத் கொரியா இப்பத்துக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு மனசையும் தேத்திக்கிறாங்க. எல்லாரும் அவங்க பெட்டாலியனுக்கும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. எப்பவும் போல நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காலையில இருந்தே வம்பலுக்கு ஆரம்பிச்சிடுறா மைக்ல. அத ஹீரோ ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த மூவி கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமால மீட் பண்ணலாம். நன்றி.